ஓகே, வெல்கம் டு ட்ரேட் எக்ஸ்ட்ரேட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரேட் பிளான். நம்ம லேர்ன் பண்ண ஐசிடி ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இது வரைக்கும் நம்ம 2 மந்த் ஃபுல்லாக நம்மளுக்கு லேர்ன் பண்ண கான்செப்ட்ஸை யூஸ் பண்ண போகிறோம். அகைன் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன், நம்ம லேர்ன் பண்ணது எலமெண்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட், லிக்விடிட்டி, ஃபேர் வேல்யூ கேப்ஸ், ஆர்டர் பிளாக்ஸ், பிரேக்கப் பிளாக்ஸ், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், எஸ்எம்டி, மேக்ரோஸ், கில் ஜோன்ஸ். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம பார்த்தோம். செகண்ட் மந்த்தில் PO3 அண்ட் ஏஎம்டி ரெண்டுத்துக்கும் யூனிக்கான டிஃப்ரென்ஷியேஷனோட பார்த்துருக்கோம். தென் ஐஆர்எல் அண்ட் இஆர்எல், குவார்டர்லி தியரி, இன்ட்ராடே ப்ரொஃபைல்ஸ், வீக்லி ப்ரொஃபைல்ஸ், எம்எம்எக்ஸ்எம், அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எப்படி கம்பைன் பண்ணுறோம் அதுதான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு மார்க்கெட் நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணும்போது எப்போவுமே ஒன் டே மார்க்கெட் வைங்க. தாராளமாக வீக்லி கூட வைக்கலாம். ஏன்னா வீக்லி எஃபிஜிஸும் ஐஆர்எல் அண்ட் இஆர்எல்ஸாக தான் ஆக்ட் ஆகும். எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஐஆர்எல் அண்ட் இஆர்எல்ன்ற கான்செப்ட் மந்த்லி, வீக்லி, டெய்லியில் தான் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த டைம் ஃப்ரேம்ஸ் தான் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறதுக்கு இதான் ரூல்ஸ். இதை நான் மட்டும் சொல்லலை, தி எம்எம்எக்ஸ்எம் ட்ரேடர் யூடியூப் சேனலோட லிங்க்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுலேயே அவர் எடுத்திருப்பாரு, தெளிவாக தான் சொல்லியிருப்பாரு, ஒன் டே டைம் ஃப்ரேமில் ரொம்ப எஃபிஷியன்ட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதுதான் நம்ம இங்கே திருப்பி ரீகான்செப்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். எதையுமே என்னோட ஓன் ஐடியாஸ் கிடையாது, நான் ஜஸ்ட் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்க்க போகிறது செப்டம்பர் 3rd வீக் போல். சரிங்களா? செப்டம்பர் 3rd வீக் மீன்ஸ் செப்டம்பர் 16th தென் செப்டம்பர் 30th வரைக்கும் நம்ம இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இன்ட்ராடே ப்ரொஃபைல்ஸ், வீக்லி ப்ரொஃபைல்ஸ் படி மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு வீக்லி ப்ரொஃபைல்ஸ் என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த மந்த்ல என்எஃப்பி நம்ம கோட் பண்ணுவோம். ஸோ அந்த வீக் நம்மளுக்கு அந்த இம்பாக்ட் நியூஸ் இருக்கு. செகண்ட் வீக் ஆஃப் த மந்த்ல சிபிஐ தென் பிபிஐ இது ரெண்டும் நம்மளுக்கு கோட் ஆகும், ரிலீஸ் ஆகும் டேட்டா. ஸோ அந்த நியூஸஸ் செகண்ட் வீக்ல ஃப்ரேம் பண்ணிட்டானுங்க. தேர்ட் வீக்ல எஃப்ஓஎம்சி, ஆனால் அது வருஷத்துக்கு 8 வாட்டி தான் வரும், 12 மாசமும் வராது. சரிங்களா? ஸோ தேர்ட் வீக் ஆனால் எஃப்ஓஎம்சிஸ் வந்துடும். ஃபோர்த் வீக் உங்களுக்கு மிச்சம் இருக்கிற இந்த ரீட்டைல் சேல்ஸ், மேனுஃபேக்சரிங், பிஎம்ஐ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் தான் ரிலீஸ் ஆகும். சரிங்களா? அதை தவிர்த்து எப்பவும் போல அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ்ன்ற டேட்டா வேலைக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு விட்டுருவானுங்க, மார்ச் டு நவம்பர் டைமிங்ஸ்ல. ஸோ இதான் நம்மளுக்கு முக்கியமானது. இவ்வளவுதான் டேட்டாஸே நம்மளுக்கு. மிச்சப்படி நீங்க பார்க்க வேண்டிய அந்த கோர் பிரைஸ் இண்டெக்ஸ், ரீட்டைல் சேல்ஸ், மேனுஃபேக்சரிங்ஸ் இதெல்லாம் நார்மல். இதெல்லாமே ஃபர்ஸ்ட் வீக்ல கொஞ்சம் கோட் பண்ணுவானுங்க, தென் ஃபோர்த் வீக்ல பண்ணுவானுங்க. இதனால தான் நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய செகண்ட் வீக்கோ தேர்ட் வீக்கோ அந்த அளவுக்கு வால்டைல் கொடுக்குது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக சொல்றேன்னா, இப்போ நம்ம செப்டம்பரோட 3rd வீக் பார்க்க போறோம், பிளஸ் 4th வீக் பார்க்க போறோம். இதுலயே உங்களுக்கு தெளிவா புரியும் தேர்ட் வீக் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்கு, 4th வீக் போனோடனே மார்க்கெட் நம்மளுக்கு மந்தமானதுன்னு சொல்லிட்டு. திருப்பி அக்டோபர் மாசம் பிறந்த உடனே இங்க பாருங்க, அக்டோபர் 1, 2, 3, 4 எந்த அளவுக்கு நம்மளுக்கு பீக் கொடுத்து டவுன்ஃபால் ஆயிருக்கு. இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும், வீக்லி ப்ரொஃபைல்ஸை இங்க ஜஸ்ட் ஞாபகம் வச்சுட்டா உங்களுக்கு இது புரிய வரும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோமே சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு சார்ட் எடுக்கும் போது நான் சொன்னதை நீங்க பாருங்க, கம்பல்சரி உங்களுக்கு மார்க்கெட்டு எய்தர் ஒரு டே ஐயோ டே லோவையோ டெய்லி எடுத்துட்டே தான் இருக்கும். எப்பயாச்சும் தான் ஒரு 10 ஒரு 2 நாள் மட்டும்தான் இன்சைட் பாரா மாட்டிக்கும், எதுவுமே பண்ண முடியாம மாட்டிக்கிட்டு இருக்கும். மிச்சம் எல்லா நாள்லயும் உங்களுக்கு எதனா ஒன்று செய்துட்டே தான் இருக்கும். இப்போ ஜஸ்ட் ஒரு ஒன் டே டைம் ஃப்ரேம் எடுத்துட்டு நான் சொன்னதையும் பாருங்க, அண்ட் ஐஆர்எல் இயர்லயும் மார்க் பண்ணுங்க. எப்பவுமே ஒன் டே டைம் ஃப்ரேம் எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிடும். அதுக்கப்புறம் நீங்க எடுக்க போறீங்க, ஜஸ்ட் நீங்க மட்டும் தான் வாட்ச் பண்ண போறீங்க, என்ன ஆச்சு இந்த இடத்துல எப்படி ஆயிருக்கு, ஓகே லெஃப்ட் சைட் மார்க்கெட்ல இன்னொரு டார்கெட்ஸ் இருக்கா, அவ்வளவுதான் நீங்க பார்க்க போறீங்க. ஆனா ஸ்டார்டிங்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு நீங்க பார்க்க வேண்டிய விஷயம், கம்பல்சரி இங்க இருந்து இது வரைக்கும் எப்படி இந்த ஃப்ளோ போச்சு, லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய என்னென்ன டார்கெட்ஸ் எல்லாம் மார்க்கெட் எடுத்துட்டு போகுது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்காவது மார்க்கெட்டோட வாட்சிங் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இங்க பாருங்க, நியர்லி இங்க ஒரு எஃப்இஜி இருக்குங்களா, ஏன்னா இப்போ அவங்க சொல்றாங்க, நானும் அதை செய்து காமிக்கணும். இந்த எஃப்இஜி ஃபர்ஸ்ட் அவங்க கிளம்புறதுக்கு ஒரு காரணம், அங்க இருந்து டைரக்டா போயிட்டு இந்த இஆர் எடுக்கலாம். இந்த இஆர் எடுத்துட்ட பிறகு மார்க்கெட் என்ன பண்ணுது, அங்க இருந்து ஒரு கன்சாலிடேஷனை போட்டு ஒரு மேனிபுலேஷன் அடிச்சுட்டு கீழே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி மார்க்கெட் ஷிஃப்ட் கொடுத்துட்டு ஒரு ஐஆர் தொட்டு தான் கீழே வருது. தெரியுதா? ஒரு ஐஆர்ல ஒரு எஃப்இஜி தொட்டுட்டு தான் கீழே வருது மார்க்கெட்டு. இந்த இஆர் எடுத்துட்டு கீழே வரது இங்க எஃப்இஜிசி இல்லை தான், கன்ஃபார்ம் இல்லை, நான் இல்லைன்னு சொல்லலை. தென் மார்க்கெட் கீழே வந்த பிறகு இங்க இருந்து நம்மளுக்கு ஒரு ஓபி பிடிக்கிறாங்க. இந்த ஓபில இருந்து மார்க்கெட் எப்படி கன்சல்டேஷன் ஆகும் தெரியுதா? அகைன் உங்களுக்கு மார்க்கெட் இந்த இஆர் எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? இங்க இருந்து கிளம்பி இந்த இஆர் எடுக்கிறாங்க. இப்போ மார்க்கெட் அந்த இஆர்ல இருந்து ஐஆர் வருதா, நோட்டீஸ் எஃப்இஜியா எல்லாமே டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு, நான் அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இங்க இருக்கு பாருங்க, ஆகஸ்ட் 1, 2 இதெல்லாம் நம்ம லைவாவே கொடுத்துருப்போம்.
அந்த என்எஃப்பி மாதம் அது என்எஃப்பி ரிலீஸ் ஆன நியூஸஸ் அதுல இருந்து உங்களுக்கு டேரக்டா மார்க்கெட் என்ன பண்ணுது, ஐஆர் கிளம்புதுங்களா. தென் கீழே வந்து இந்த ஐஆர் டேப் ஆகுது பாருங்க. அது வந்து உங்களுக்கு டேப் ஆகாத மாதிரி தெரிஞ்சிருந்தா நோ ப்ராப்ளம், இந்த லோ டு ஐ ஃபிப்பை கனெக்ட் பண்ணி பாருங்க. அது 0.5 கீழே தான் இருக்கு மார்க்கெட், தெரியுதுங்களா. 0.5க்கு கீழே இருக்க எஃபிஷியல் தான் வந்து டேப் ஆகிட்டு போகுது. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணணும். எப்போனா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும்போது சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு. தென் உங்களுக்கு இங்கே எடுத்த ஐஆர்எல் இது வரைக்கும் போயிட்டு ரீச் ஆகிட்டு இங்கே மேலே நின்றுட்டு திருப்பி இங்கே வந்து எடுத்துட்டு திருப்பி இதை போய் ரீச் பண்ணணும். இங்கே பாருங்க, அகைன் உங்களுக்கு மார்க்கெட் ரீச் ஆயிருக்கா. திருப்பியும் பாருங்க, இங்கே ஒரு எஃபிஜி ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரும், இது வரைக்கும் ஓகே, அதுக்கு மேலே என்ன டார்கெட் பண்ணுறது. ஓகே, இந்த ஐ வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் போங்க. சரிங்களா. இங்கே போயிட்டு ஒரு ஐயா டார்கெட் பண்ணணும், எடுத்தோடனே மொத்தமாக பண்ணக்கூடாது. ஓகே, அது ஆல்ரெடி ரீச்டா, இப்போ இதை டார்கெட் பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா, ரீச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, இதை டார்கெட் பண்ணுங்க. போயிட்டே இருக்காது. ஓகேங்களா. இப்போ அதுக்கும் மேலே கொஞ்சம் போயிருக்குன்னா நெக்ஸ்ட் இந்த ஐ நம்ம டார்கெட், ஆனால் அங்கே ரீச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது டார்கெட் தான். அங்கே கன்ஃபார்மாக ரீச் ஆகுமான்னு கேட்டால் ரீச் ஆகல, தெரியுதுங்களா. கன்ஃபார்மாக அங்கே ரீச் ஆகும் நமக்கு தெரியாது, ஜஸ்ட் த டார்கெட், அவ்வளோதான். ஏன்னா ஓரளவுக்கு தான் மார்க்கெட் வந்து இஆர்எல்ஸ் எடுத்துகிட்டே இருக்கும். இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கிளம்புனவன் இந்த இஆர்எல் இந்த இஆர்எல் இந்த இஆர்எல் 3 இஆர்எல்ஸ் கிட்ட எடுத்துட்டான். 3 இஆர்எல் எடுத்துட்டா ரிவர்சல் ஆகிடுமா, கிடையவே கிடையாது. நான் சொல்கிறேன், சும்மா உங்களுக்கு வந்து இஆர்எல்ஸ் எடுத்துகிட்டே இருக்காது. மார்க்கெட் வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரீமியம்கே போயிட்டான், மேக்ஸ் ஆஃப் த ப்ரீமியம் போயிட்டான். இந்த ஐ ஆல்ரெடி அங்கே வந்து மார்க்கெட் இறங்கி இருக்குல்ல, அந்த ஐக்கே போய் ரீச் ஆயாச்சு. ஸோ நம்ம சும்மா பையே போயிட்டு இருக்கக்கூடாது. மார்க்கெட் ஒரு இஆர்எல் ரீச் ஆகிட்ட பிறகு இன்னொரு இஆர்எல் போனோம்னா இந்த மாதிரி எனர்ஜெட்டிக்காக போயிட்டே இருக்கும். போக வேணும்னு நினைச்சதுன்னா ஒரு கன்சல்டேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிடும். அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். சரிங்களா. இப்போ ஒரு கன்சல்டேஷன் போட மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆர்டர் ஃப்ளோன்றத ஒரு ஒன் டேல நீங்க பார்க்கும்போது மார்க்கெட் அந்த அளவுக்கு உங்களுக்கு அருமையான என்ட்ரிஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கும். ஏதோ இந்த கன்சாலிடேஷன் ஆர் இந்த ட்ரெண்டிங் மார்க்கெட் எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு மார்க்கெட் பக்காவா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்க உங்க குவார்டர்லி தியரியை தயவு செஞ்சு அப்ளை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு குவார்டர்ஸ்க்கும் நீங்க மார்க் பண்ணுங்க. ஒரு வெர்டிகல் லைன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்க ஜான் 1, ஓகே, ஜான் ஃபெப் மார்ச், அப்புறம் ஏப்ரல் வரும் Q2, ஏப்ரல் மே ஜூன், தென் ஜூலைல வரும். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், தென் அக்டோபர் இப்போ நுழைஞ்சிருக்கோம் நம்ம உள்ள, Q4ல இருக்கும். ஓகே, இப்போ இதுலயே நல்லா கவனிச்சிங்கன்னா நேக்டு சார்ட் வச்சு பாருங்க. இந்த மாதிரி சார்ட்ல இருக்க எல்லா டயக்ராம்ஸும் எடுத்துருங்க. எடுத்துட்டு பார்த்தா உங்களுக்கு நல்லா கிளியரா இருக்கும். இல்லைன்னா அதாவது 2 வகையா பார்க்கலாம், ஒன்று எடுத்துட்டு பார்க்கணும். ஒரு சில பேர் வந்து அப்படியே இந்த மாதிரி பிடிஆர்எஸ்லாம் மார்க் பண்ணிட்டு பாருங்க. இந்த ஜான்ல இருந்து, ஓகே, இந்த ஜான்ல இருந்து இது வரைக்கும் இந்த 3 மாசமும் பெரிய மொமெண்டம் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருப்பானுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி இருக்கும் மார்க்கெட். அந்த Q2 வந்தோடனே ஒரு மேனிபுலேஷன் போடுவான், போட்டு அங்கே வந்து ஸ்டார்ட் பண்றான் பாருங்க, பார்ட் பை பார்ட்டா கிளம்புவான். ஓகேவா. Q2 உங்களுக்கு ரன்னிங் மொமெண்டம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். Q3 சூப்பரா இருக்கும். இப்போ கோட்டல் தீரில தானே பார்த்தீங்க, தெரியுதுங்களா, AMD. இப்போ அடுத்தது இது என்ன பண்ணுது, ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு. ஓரளவுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் கொடுத்து முடிச்சாச்சு. இந்த லோல இருந்து நீங்க போட்டு பாருங்களேன், ஐ மீன் இந்த லோக்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டான். சரிங்களா. இப்போ வேலை செய்யலையா நீங்களே யோசிச்சு பாருங்க. மார்க்கெட்ஸ் வந்து அது சொன்னதை செஞ்சுட்டு தான் இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் டேட்டா உங்களுக்கு அப்ளை ஆகிட்டே தான் இருக்கும். இது ஆல்ரெடி உங்க கிளாஸ்ல தான் நான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு கியூ வந்து எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து ஒரு 2 இயர்ஸ் கிட்ட செக் பண்ணி காமிச்சேன்னு நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்லை எந்த பேட்ச்ல பண்ணேன்னு சொல்லிட்டு. ஆனால் பண்ணியிருக்கேன். இன்னும் இது வந்து வீடியோ கொடுக்கும்போது இன்டெப்த்தாகவும் கொடுப்பேன். ஓகேங்களா. நீங்க தான் ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஒரு 1 இயர் சார்ட்டை 1 டேல வச்சு அனலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆயிடாது, ஒரு 2 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான். அந்த மாதிரி நீங்க வந்து 1986 வரையும் சார்ட் பின்னாடி போவோம். நீங்க தான் அதை வந்து பார்த்து பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் உங்களுக்கு வந்து எப்படிலாம் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். Q1, Q2, Q3 எந்த அளவுக்கு நல்லா இருக்கு,
கியூ ஒன்றும் நல்லா இல்லாமலாம் இல்லை சொல்றேன். இங்க இருக்க மொமெண்டம் காட்டிலும் இங்க இருக்க மொமெண்டம்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கு, ஹெச்ஆராவே இருந்தாலும் ஒன் சைடா போயிட்டே இருக்கு, ஒன் சைடா ஏறிட்டே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மொமெண்டம் வந்து ஒரு ஒரு பீரியட்லயும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்ப ஒரு கன்சல்டேஷன்ஸை நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ராடே ப்ரொஃபைல்ல பார்த்தோம். அது இல்லாம நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பாருங்க. மார்க்கெட்ஸ் ஒரு ஒரு ஐஆர்எல்ஸை தொடும் போதும் அங்க இருந்து போகிறதுக்கான லிக்விடிட்டி இல்லாம இருந்தால் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உங்களோட ஐஆர்எல், அதாவது பிடிஆர்ஏஸ்ல கன்சாலிடேஷன் பண்ணுவானுங்க கன்ஃபார்மா. பிடிஆர்ஏஸ்ன்னு வச்சுக்கோங்க, அது டிஸ்கவுண்ட்ல இருக்க பிடிஆர்ஏவோ இல்ல பிரீமியம்ல இருக்க பிடிஆர்ஏவோ அங்க மார்க்கெட் கன்சல்டேஷன்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் இஆர்எல்ஸ் ஐஸ் அண்ட் லோஸ் கலெக்ட் ஆகும்போது அங்க கன்சல்டேஷன் ஆகிட்டு எதர் ரீட்ரேஸ்மெண்ட் கீழே வந்து ஆகணும், பை மார்க்கெட்டா இருந்தா இல்ல செல் மார்க்கெட் இருந்தா ரீட்ரேஸ்மெண்ட் மேல போய் ஆகணும், இல்ல ட்ரெண்டே ரிவர்சல் ஆகுதுனாலும் ஒரு கன்சல்டேஷன் போட்டதோ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவானுங்க. அதுக்கான ப்ரூஃப்லாம் நீங்க பாருங்க. ஒவ்வொரு வாட்டி பிடிஆர்ஏஸ் லிக்விடிட்டி இல்லைன்னா எவ்வளவு நேரம் நின்று இருக்கு, இங்கேயே பாருங்க ரொம்ப நேரம் நின்று இருக்கு. இது வந்து நியூஸ் டே என்எஃப்பி லிக்விடிட்டி இருக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு, அடிச்சிட்டானுங்களா. தென் இதுவும் பாருங்க நல்லா நல்லா போயிருக்கு, இந்த இடத்துல நல்லா போயிருக்கு, லிக்விடிட்டிஸ் இருந்திருக்கு, எல்லாமே நியூஸ்னு சொல்ல வர லிக்விடிட்டிஸ் இருந்தால் நல்லா போயிருக்கு. இதுவே உங்களுக்கு வந்து கன்சாலிடேஷன் எந்தெந்த இஆர்எல்ஸ் எல்லாம் எடுத்துருக்கும் போது ஆயிருக்கு பாருங்க. இப்போ இந்த இஆர்எல் டேப் ஆகிட்டு நல்லா ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு ஒரு மேனிபுலேஷன் கொடுத்துட்டு தென் எம்எஸ்எஸ் கொடுத்து அந்த எஃப்இஜி தொட்டுட்டு தான் கீழே வந்திருக்கான். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் பாருங்க, நல்லா கன்சல்டேஷன் கீழே வந்து அகைன் அங்கேருந்து வந்திருக்கான். திருப்பி என்ன பண்ணிருக்கு, இங்க இருக்கிறதுக்கு வந்து ரியாக்ட் ஆயிருக்கு. இந்த எஃப்இஜிக்கும் இந்த ஓபிக்கும் மார்க்கெட் ரியாக்ட் ஆகி பை கொடுத்துருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஆர்டர் ஃப்ளோ நீங்க ஃபாலோ பண்ணணும். மார்க்கெட் முடிஞ்சிருச்சுலாம் இல்லை, தெரிஞ்சுங்களா உங்களுக்கு. அதாவது இந்த ஐயை வந்து எடுக்க, இந்த ஐ வந்து உங்க டார்கெட் தான். நான் சொல்றது இதை சொல்றேன், இந்த மேல இருக்குல்ல இது வந்து உங்க டார்கெட் தான். ஆனா இப்ப இங்க கீழே வரும்போது இந்த ஓபில இருந்து கிளம்புதுன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் எது, இதானே. ஓகேங்களா, இதை டெலிட் பண்ணுறேன், இது வேணாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதானே உங்க டார்கெட்டு, டார்கெட் ரீச் ஆயிடுச்சா உங்களுக்கு. ஆக மொத்தத்துல உங்களுக்கு என்ன இல்லை இங்க ஒன் டேல, ஒன் டே ஒரு இயருக்கே வந்து நான் ஒன் டே உங்களுக்கு ஈஸியா புரிய வச்சுட்டேன். இதை ட்ரேட் பண்ண வேண்டியது யாரோட கடமை, நம்மளோட கடமை தான் இது. இதுக்கு நடுவில் நிறைய ஐஆர்எல்ஸ் இஆர்எல்ஸ் நான் மார்க் பண்ணல, ஜஸ்ட் மெயினான ஐஆர்எஸ் அண்ட் இஆர்எஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எஃப்இஜி இருக்கு, தொட்டுட்டு தான் இங்கே இறங்கி இருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எஃப்இஜி இருக்கு, தொட்டுட்டு தான் இங்கே மேலே ஏறி இருக்கு. இந்த எஃப்இஜி இங்கே இவ்வளோ பெரிய எஃப்இஜி நான் மார்க் பண்ணவே இல்லை. இப்போ இங்கே பாருங்க, இங்கே எஃப்இஜி தொட்டுட்டு இறங்குது, அகைன் இங்கே எஃப்இஜி தொட்டுட்டு இறங்குது. ஸோ இதெல்லாம் நான் வந்து சொல்லவே இல்லை. இப்போ இந்த ஹோல் டவுன்ஃபாலுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இந்த ஓபில இருந்து மார்க்கெட் தொட்டுட்டு திருப்பி இறங்குது ஃபுல்லா கீழே. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியா மார்க்கெட் புரியுதா இல்லையா. இங்கேயுமே பாருங்க, ஒரு ஐஎஃப்இஜி ஐஆர்எல் தொட்டுட்டு இறங்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி மார்க்கெட் வந்து அதோட ஆர்டர் ஃப்ளோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இதுல இருந்து சும்மாலாம் பை போயிடல, திருப்பி இங்க வந்து ஐஆர்எல் எடுத்துட்டு தான் அகைன் ஒரு பை போயிருக்கும். தெரியுதுங்களா. இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணியிருக்கோம், ஃபில் பண்ணிட்டு தான் பை போயிருக்கும். ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு தான் இருக்கு. நீங்க தான் அந்த ட்ரெண்டை பிடிச்சி ஃபாலோ பண்ணணும். நீங்க ஃபாலோ பண்ணணும்னா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இந்த இயர்ல கடைசியா எடுத்துட்டு அவன் எங்கன்னா பைக்கான பிடிஆர் எங்க ஒன் டேல விட்டு போயிருக்கானா, இல்ல உங்களுக்கு பை தான் கொடுத்துருக்கானா, கொடுக்கலையே செல்லு தானே ஆகுறான். இவ்வளவுதான் மேட்டர். புரியுதுங்களா. இதை தான் யாரும் புரிஞ்சிக்காம எப்படி நான் வந்து ரிவர்சல்ஸ் கண்டுபிடிக்கிறது, எதை வச்சு நான் வந்து மார்க்கெட்ல நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்றது, அதுதான் இவ்வளவு நேரம் பார்த்தோம் கிளாஸ்ல. அப்ப நம்ம கிளாஸ்ல சரியா கவனிக்கிறது தானே அர்த்தம். நம்ம அதை தானே ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ்ல பார்த்துட்டே இருந்தோம். வேற என்ன பார்த்தோம், ஐஆர்எல்ஸ் அண்ட் இஆர்எல்ஸ் பார்த்தோம். அதே தான் கிளாஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டே இருந்தோம், வேற எதுவுமே நம்ம பார்க்கல. ஓகேங்களா. இந்த ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக மொத்தத்துல உங்களுக்கு ஒரு ஐஆர்எல்ல லிக்விடிட்டி இல்லைன்னா கன்சல்டேஷன் ஆகணும், பயப்பட தேவையில்லை. அங்க எம்எஸ்எஸ் பார்த்துட்டு நீங்க உள்ள போக போறீங்க. ஒன் டேல இருந்து எம்எஸ்எஸ் வந்து நீங்க 4 ஹவர்ல பார்க்கலாம், இல்ல 1 ஹவர்ல பார்த்துக்கலாம். எக்ஸிபிஷன்ஸ் வந்து 15 மினிட்ல பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இஆர்எல்ஸ் ஐஸ் அண்ட் லோஸ் மார்க்கெட் வந்து கரெக்ட் ஆகும் போது உங்களுக்கு தாராளமா மார்க்கெட் கன்சல்டேஷன் கொடுக்கலாம். உடனே ரிவர்சல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க பாருங்க, ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 4வது நாள், ஏன் எண்ட் ஆஃப் த வீக், ஓகே, மந்த் லாஸ்ட் வீக் அதுக்கப்புறம் இறங்கிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகும் சூப்பரா. இந்த மாதிரி தான் நீங்க வந்து அனலைசிஸ் பண்ணும்போது பார்த்தாதான் உங்களுக்கு லைவ்ல பாட்டா நடக்கும்போது புரியும், இல்லைன்னா லைவ் புரியாது. உங்க பேக் டெஸ்ட் பவரே உங்களுக்கு புரியலன்னா லைவ்ல எப்படி நீங்க பாட்டா மார்க்கெட் நடக்கும்போது புரிஞ்சுப்பீங்க. இப்போ இங்க ஐஆர்எல் மார்க் பண்ணிட்டா போதுமா, இங்க வந்து தொட்டுட்டு போகுது, எல்டிஎஃப்ல நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், திருப்பி இங்க ஐஆர்எல் ஃபாலோ ஆயிடுச்சு. இதெல்லாம் எப்படி தெரியுது, பேக் டெஸ்ட் பண்ணவே தெரியுது. இப்போ லைவ்ல என்ன ஆகும், இங்க மார்க் பண்ணுவீங்க, எல்டிஎஃப்ல வரும், எடுப்பீங்க, அகைன் இங்க ஒரு எஃப்இஜி உருவாகும், எல்டிஎஃப் ஒரு எடுப்பீங்க. இப்போ இதுக்கு நான் டெய்லி வந்து 1 டே சார்ட் 1 ஹவர் சார்ட் இதெல்லாம் தரதா தானே தெரியும். இப்போ இந்த இடத்துலயே வீக்லி சார்ட் எடுத்து பாருங்க.
இருந்திருக்கும். எதனா ஒன்று இந்த பார்த்தீங்களா, இந்த ஆகஸ்ட் மாதம் கிளம்பு வந்து Q3ல கிளம்பு வந்து வீக்லி ப்ளஸ் டெய்லி ரெண்டும் சேர்த்து கிளம்பியிருக்கு. அதனாலே சம மொமெண்டம். புரியுதுங்களா? இப்போ இங்க எடுத்தது வந்து வீக்லிக்கே இஆர்ல எடுத்திருக்கு. இப்போ இதெல்லாம் வச்சா தானே தெரியும் நம்மளுக்கு. அதனாலதான் எல்லா சார்ட்ஸையும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அதை எடுத்து அனலைஸ் பண்ணும்போது எடுத்து பாருங்கன்னு சொல்றது. எவ்வளவு நீங்க அனலைஸ் பண்ற போறீங்க? நீங்க டெய்லி டிஎஃப் எடுத்து பார்த்தாலும் வீக்லி டிஎஃப் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு சார்ஜ் கம்மியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் 4 ஹவர் 1 ஹவர்ல போயிட்டு பிடிஆர்எஸ் தான் மார்க் பண்ண போறீங்க. அந்த பிடிஆர்எஸ் மார்க் பண்ணிட்டு 15 மினிட்ல போயிட்டு அந்த பிடிஆர்எல் எம்எஸ்எஸ் பார்த்துட்டு என்ட்ரி எடுக்க போறீங்க. அப்ப மிச்சம் இருக்கிற 15 மினிட் கேண்டில் 1 ஹவர் கேண்டில் 4 ஹவர் கேண்டில் எல்லாத்தையும் நான் அவாய்ட் பண்ண தெளிவா சொல்லி கொடுத்தாச்சு இல்ல. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? ப்ராக்டிஸ் நீங்க பண்ணாதான் உங்களுக்கு புரியும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு டவுட்ஸ் வரும். அப்பதான் அதை கிளாரிட்டி பண்ண முடியுங்களே. சரிங்களா? இந்த ஸ்கிரீன்ஷாட் நான் உங்களுக்கு தெளிவா எடுத்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது யூரோ யூஎஸ்டியோட செப்டம்பர் மந்த்து 3rd வீக் அண்ட் 4th வீக் எந்த மாதிரிலாம் மார்க்கெட்ஸ் வியூ இருந்திருக்கு, நம்ம அங்கே ட்ரேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எவ்வளோ ட்ரேட்ஸ் வந்து நியூயார்க்ல லண்டன்ல அக்வயர் பண்ணியிருப்போம், அதுக்கான வின்னிங் ரேஷியோ 5 ட்ரேட் எடுத்தா 3 ட்ரேட் ஜெயிச்சனா அது ஒரு வின்னிங் ரேஷியோ. அது இல்லாம நார்மலா ஒரு ஆர்ஆர்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கலெக்ட் ஆகல, இதெல்லாம் ஐசிடி கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். இப்போ மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கு, பைஸ்ல தான் போயிட்டு இருந்திருக்கு. இப்போ கடைசியா நீங்க பார்க்கும்போது ஐ மீன் 3rd வீக்ல எங்க இருக்கும், எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். செப்டம்பர் 17th இருந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இது இருக்கு பாருங்க. இதுல இருந்து 16th இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு 16th அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது, அதாவது இங்க வந்து பை கேண்டில் வந்துச்சு, அதை பத்தி நான் பேசல. இதுக்கு பிஃபோரா 1 டேல பாத்தீங்கன்னா ஒரு ஓபியை தொட்டுட்டு மார்க்கெட் நல்லா பை கொடுத்து நின்று இருக்கு. சரிங்களா? ஃப்ரைடே கொஞ்சம் டல்லா நின்று இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிருப்போம், நம்மளோட எய்ம் சார்ட் திறக்கும் போது இதெல்லாம் இருந்திருக்காது. என்கிட்ட ப்ரீமியம் பேக்லாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த இப்படி போட்டா லைட்டா அது டல் ஆகும், அவ்வளவுதான். இது மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. சரிங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் உங்களுக்கு மார்க்கெட். சரிங்களா? 1 டேல மட்டும் ப்ரீமியம் இல்லாம வேலை செய்யும். என்னடா சார்ட் டக்குன்னு கட் பண்றேன்னு யோசிக்காதீங்க. 1 டேல ப்ரீமியம் இல்லாம மார்க்கெட் வேலை செய்யும். இப்போ இது வரைக்கும் தான் உங்களுக்கு இருந்திருக்கும் மார்க்கெட். அப்போ நீங்க என்ன கணிச்சிருப்பீங்க, இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, மார்க் பண்ணி வச்சிடணும். ஆல்ரெடி இங்க வந்து ஓபில வந்து பை தொட்டுட்டு போயிட்டு இருக்கு. அப்ப இதை போய் தூக்கணும். அதான் உங்களோட எய்மே. அவ்வளவுதான். எய்ம் இவ்வளவுதான், சிம்பிள். இப்போ நான் இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ணதுனால உங்களுக்கு சார்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீமியம் பேக்ல வேஸ்டா காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காதீங்க. வருஷத்துக்கு 30,000 20,000 கிட்ட வரும். சரிங்களா? அதெல்லாம் வேஸ்ட் காசு. அதெல்லாம் இல்லாம நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்க மனசு பொறுத்து தான் அதெல்லாம். ஸோ இப்போ எனக்கு இங்க வந்து பை ஓபி தொட்டாச்சு, இங்க இருந்து நான் இதை போய் எடுக்கணும், அவ்வளவுதான். எய்ம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் மண்டே போக போறேன். என்ன பண்ணுவேன், 1 டே வந்து எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு போயிடுவேன். 1 டேல இங்க இருந்து மார்க்கெட் கிளம்பு மார்க் பண்ணிடுவேன், இங்க எஃபிஜி மார்க் பண்ணி வச்சிருப்பேன். டைரக்டா 1 டேல இருந்து 4 ஹவர் போங்க. 4 ஹவர் போனீங்கன்னா எப்பத்துல இருந்து பார்க்கணும், 16th மண்டேல இருந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு 1 டேல வந்து மார்க்கெட் டேப் ஆயிருக்கு. இது என்னது, 1 டே ஓபி டேப் ஆயிருக்குங்களா? பிளஸ் உங்களுக்கு 4 ஹவர்ல என்ன கன்ஃபர்மேஷன்ஸ், இங்க இருக்கக்கூடிய பிரேக்கர் பிளஸ் எஃபிஜி யூனிகார்ன் மாடல் அதையும் மார்க்கெட் டேப் ஆயிருக்கு. இதுக்கு மேல நான் என்ன கன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறது? டேப் ஆகிட்ட பிறகு நீங்க பார்க்க வேண்டியது மார்க்கெட் டவுன்ஃபால், தென் லோவர் ஐ, தென் லோவர் லோ, தென் ஹையர் ஐ, அகைன் மார்க்கெட் வந்து சின்னதா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேல போயிருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்க சார்ட்ஸ்ல நம்ம எப்படி பார்ப்போம், அன்எத்திக்கு இதெல்லாம் இல்ல, எப்படி பார்ப்போம்? மண்டே சார்ட் ஓபன் பண்றோம். நியர்லி நம்ம மண்டே சார்ட் ஓபன் பண்ணும்போது 10:30 மணிக்கு ஓபன் பண்ணா போதும். இங்கதான், அதாவது 10:30ல 1 ஹவர் கழிச்சு 11:30 மணிக்கு நம்ம ஓபன் பண்ணுவோம் சார்ட்டை. ஓகேங்களா? இப்போதைக்கு எனக்கு இங்க என்ன தெரியும்னா, இந்த கேண்டில் விட்டுருங்க. மார்க்கெட் எனக்கு நல்லா மேல போயிருக்கு. மேபி எனக்கு கீழே வந்துட்டு இங்க இருந்து போலாம் தான் நானுமே யோசிப்பேன். ஆனா அவன் அப்படியே தான் போயிருக்கான். இது எப்படி ப்ரோ ட்ரேட் எடுக்கிறது பார்க்கலாம். 1 ஹவர் போயிடுங்க. 1 ஹவர் போன உடனே நீங்க மார்க் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் டிடிஓ, ட்ரூ டே ஓப்பன் நீங்க மார்க் பண்ணணும். சரிங்களா? இதான் மண்டே மார்க்கெட் இருக்கு பாருங்க. மண்டே மார்க்கெட் இதுல வந்து 9:30 கேண்டில் எங்க இருக்கு பாருங்க. 9:30 கேண்டில் இங்க இருக்குங்களா? ஸோ 9:30 கேண்டிலோடைய ஓப்பன் ப்ரைஸ் எது, மேல இருக்கும். செல் கேண்டிலா இருக்குல்ல, அதனால மேல இருக்கும். ஸோ அதுதான் நீங்க மார்க் பண்ணணும். எடுத்தோடனே மார்க் பண்ணி வச்சிருங்க சும்மா. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் உங்க மேனிபேஷன்ஸ்லாம் நடக்கும். டிடிஓ கீழே பிரைஸ் வந்து போகணும், அவ்வளவுதான். இப்போ டிடிஓ பிரைஸ் இங்க இருக்கு, அது கீழே பிரைஸ் வந்து எஃபிஜி தொட்டுட்டு தானே போகுது. ஸோ 10:30 மணில இருந்து மார்க்கெட் இப்படி மேல போறான், 11:30 மணிக்கு மேல போறான். இப்போ இங்க ஆர்டர் ஃப்ளோ என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐக்கு இது பிரேக்கர் கேண்டில். இந்த பிரேக்கர் கேண்டில் வந்து பாடி க்ளோஸ் வச்சுட்டு தான் மார்க்கெட் உள்ள வந்து எஃபிஜியும் தொட்டுட்டு போகுது. பாடி க்ளோஸ் வச்சாச்சு, எஃபிஜி தொட்டுட்டு இங்க இருந்து கிளம்புது. அவுட் ஆஃப் த கில் ஜோன் தான், நான் இல்லைன்னே சொல்லலை. சரிங்களா?
ஸோ இப்போ 15 மினிட் போயிடணும். 15 மினிட் போயிட்டு ஈஸியாக என்ட்ரி பிடிக்கிறதுக்கு PO3ன்றத பார்க்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. PO3 பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாலே வேலை முடிஞ்சுது. போயிட்டீங்களா? ஏஷியன் மார்க்கெட் இங்கே இருக்கா? ஏஷியன் மார்க்கெட் ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். இப்போ லண்டனில் 11:30 மணிக்கு தான் நம்ம உள்ளே போனோம். 11:30 கேண்டில் எங்கே இருக்குது? இந்த இடத்துல நின்று இருக்கு உங்களுக்கு 11:30 கேண்டில். ஓகேங்களா? 11:30 கேண்டில் இங்கே இருக்குது, தெளிவாக பார்த்துக்கோங்க. 11:30 கேண்டில் இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல நல்லா பார்க்க வேண்டிய என்ட்ரி எங்கே இருக்குது? நல்லா பாருங்க, உங்களுக்கு இங்கே என்ட்ரி இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த அனலைஸ் டக்கு அந்த டைமில் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு என்ட்ரிஸ். இந்த ஐலேருந்து மார்க்கெட்டு ஒரு லோ ஃபார்ம் ஆகி கீழே வந்து அகைன் ஹையர் ஐ, ஹையர் லோ, ஹையர் ஐ, இந்த இருக்கு பார்த்தீங்களா பிரேக்கரு, அந்த பிரேக்கரை டேப் ஆகிட்டு போகுது. எப்போவோ டேப் ஆயிடுச்சு, எப்போ 9:45 டேப் ஆயிடுச்சு. ஆனால் 11:30 வரைக்கும் மார்க்கெட் இங்கே தான் இருந்திருக்கு. சரிங்களா? அந்த பிரேக்கர் உள்ளே தான் நீங்களும் இருந்திருக்கீங்க. ஸோ எடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தாராளமாக எடுக்கலாம். அந்த மாதிரி கில் ஜோனுக்கு முன்னாடியே டேப் ஆகிட்டு நின்றுட்டு இருக்கு ப்ரோ அப்படின்னா இவ்வளோ கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு பிறகு நீங்கள் எடுக்க முடியும். ஒன் டே அது இதுன்னு பார்த்துட்டு மார்க்கெட் கரெக்டாக இருக்கு அப்படின்னா தான் நீங்கள் எடுக்க முடியும். சும்மா ஏதோ அதெல்லாம் எடுத்துட முடியாது. இப்போ நீங்கள் இதுக்கு வந்து ஒரு பொசிஷன் பாக்ஸ் போட்டு பாருங்க. மேபி நீங்கள் 11:30 இருக்கும்போது நீங்கள் இங்கே கூட எடுத்திருப்பீங்க. புரியுதுங்களா? நான் இங்கேருந்தே போடுறேன், நீங்கள் இங்கே கூட எடுத்திருப்பீங்க. வரவையே மேலே வந்து எடுக்க போறீங்க. நீங்களே அங்கே உள்ள தானே இருப்பீங்க கேண்டோட மாட்டிக்கிட்டு. ஸோ $96 எஸ்எல். உங்களோட டிபி எப்படி செட் பண்ணணும்னு லெஃப்ட் சைடில் போயிட்டு இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஐயை பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ஏதோ ஒரு டேவோட ஐயா தான் இருக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஐ. ஓகேங்களா? தாராளமாக நீங்கள் உங்கள் டிபி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஐ வரைக்கும் வைக்கலாம். 1:2 உங்களோட மெயின் இன்கம்மு. அதுக்கப்புறம் நீங்கள் டிபி வைக்கிறது உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? இது வரைக்கும் வைக்கிறது. இது வந்து 1:3.4. பட் ரொம்ப லேட் ஆயிருக்கும். நான் இல்லைன்னே சொல்லலை, லேட் ஆயிருக்கும். நியர்லி உங்களுக்கு ஈவினிங் தான் டிபி ஹிட் ஆயிருக்கு. சரிங்களா? டைம் வந்து 7 மணிக்கு. நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:45 11:30 எடுத்துருப்பீங்க. பட் உங்களோட டிபி ஹிட். இதே 1:2 எனக்கு போதும், சிம்பிள். 1:2லாம் எப்போ ஹிட் ஆயிடுச்சு. சரிங்களா? 1:2 ஹிட் ஆன டைம் 1:45. வித்தின் இந்த 2 hours உங்களுக்கு 1:2 ஹிட். ஓகே, இப்போ இது மண்டே என்ட்ரி. இப்போ நியூயார்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சல்டேஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் டே போயிடணும். ஒன் டே போயிட்டு எப்படி முடிஞ்சிருக்குன்றத பார்க்க வேண்டியது வந்து உங்க கடமை. இதான மண்டே, நல்ல புல் கேண்டில் தானே இருக்கு. சூப்பர். எஃப்இஜி ஆனால் இன்னும் டேப் ஆகல, சூப்பராக தான் இருக்கு, நல்ல புல் கேண்டில் தான். நம்மளுக்கு இன்னும் இது வரைக்கும் டிபி இருக்கு, அவ்வளோதான் நம்ம வேலை. ஓகேங்களா? டிபி இன்னும் நம்மளுக்கு ப்ரெசன்டேஷன்ல இருந்துட்டே தான் இருக்கு, இன்னும் நம்ம டிபி வந்து ரீச் பண்ணல. சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 4 hour போகணும். 4 hour போயிட்டு மார்க்கெட் எந்த அளவுக்கு மேலே போயிருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கா, ரீட்ரேஸ்மெண்ட்லாம் கொடுக்குற மாதிரி எதனா இருக்கா, இதெல்லாத்தையும் செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ மார்க்கெட்ஸு நைட்டு கேண்டில், மிட் நைட்டு, மார்னிங் 10:30 இங்கே வருவோம். ஓகேங்களா? இங்கே வந்து மொமெண்டம் டல்லாக இருக்கு. மேபி மார்க்கெட் என்ன பண்ணலாம்னா ரீட்ரேஸ்மெண்ட்டாக கீழே வரலாம். இங்கே முடிஞ்ச மார்க்கெட் வச்சுலாம் நான் சொல்லலை. நான் இப்போ உங்களுக்கு இந்த சார்ட் வந்து வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், ரீட்ரேஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கேயே வந்து எம்எஸ்எஸ் கொடுத்துட்டு பிடிஆர் டேப் ஆயிருந்து போயிருந்தா நான் பயட பொறுத்து இல்லை. ஆனால் இங்கேயே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காம அப்படியே புஷ் பண்ணிட்டானுங்க நல்லா வேகமா. நல்லதுதான் அப்பத்திக்கு, ஓகே. ஆனால் மறுநாள் வரும்போது நம்ம பார்க்கணும்ல, சும்மா சும்மா வந்து அப்படியே விட்டு வச்சிடக்கூடாது. சரிங்களா? தென் இப்போ இங்கே என்ன பார்க்கணும், இந்த லோல இருந்து ஐ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு வைக்கணும். அது அன்னைக்கே வரலாம், இல்லை வராமல் கூட போகலாம். ஆனால் போட்டு வைக்க வேண்டியது உங்களோட கடமை. சரிங்களா? இப்போ இது வரைக்கும் நீங்கள் I2 லோ போட்டு வச்சிருந்தீங்கன்னா டியூஸ்டே ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 1 hourல போயிட்டு டிடிஓ மார்க் பண்ணிட்ட பிறகு PO3 போகும்போது உங்களுக்கு எம்எஸ்எஸ் வந்து பை சைடில் ஃபாலோ ஆகுதா இல்லை செல் சைடில் ஃபாலோ ஆகுதான்னு, அது எதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ ஆகுதோ அப்போயே நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இவங்க ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு தான் கன்ஃபார்மாக கீழே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ 1 hour டைம் ஃப்ரேம் வந்தோடனே 9:30 கேண்டில் எடுத்து மார்க் பண்ணுங்க டியூஸ்டேல. இங்கே இருக்கு பாருங்க 9:30 கேண்டில். ஓகேங்களா? இதான் 9:30 கேண்டில். அந்த 9:30 கேண்டில் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த 1 hourலயே நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். 11:30க்கு மார்க்கெட் இங்கே இருக்கா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சல்டேஷனா, நேராக மேலே போயிட்டு இந்த எஸ்எல் எடுக்கிறாங்களா, தென் கீழே வந்து பிஎஸ்எல் எடுக்கிறாங்களா, மார்க்கெட் ஷிஃப்ட் வந்து செல் சைடில் வைக்கிறான். நான் இன்னும் 15 மினிட் போனால் உங்களுக்கு PO3 தெளிவாக காட்டும். தெரியுதுங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சல்டேஷன். இங்கே இருக்கக்கூடிய SSL ஃபர்ஸ்ட் கலெக்ட், தென் பிஎஸ்எல் கலெக்ட், அதுக்கப்புறம் இங்கேயே பாருங்க எம்எஸ்எஸ் இந்த லோவை வந்து எடுத்து அகைன் நீங்கள் போயிட்டு இந்த ஓபியை வந்து தொட்டுட்டு அங்கேருந்து உங்களுக்கு கரெக்டாக 6 o'clockலேருந்து ஃபாலோ ஆகுது. இது ஒரு என்ட்ரி. இப்போ எப்படி ப்ரோ இவ்வளோ நேரம் நீங்கள் பையவில் மார்க்கெட்டை பார்த்து நீங்கள் செல் பொசிஷன் அடிக்கிறீங்க? சிம்பிளான விஷயம், நம்ம இருக்கிறது நல்ல ப்ரீமியம்ல இருக்கும். நம்மளுக்கு இங்கே எங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்கா?
நம்ம பை பண்ணுறதுக்கு டிஸ்கவுண்ட் கிடையவே கிடையாது. ஓகே, நம்ம இருக்கிறதே ஹெவியான ப்ரீமியமில். ஸோ இந்த லோலேருந்து இந்த ஐ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல ப்ரீமியமில் தான் உட்காந்துருக்கோம். அதான் 4 ஹவரில் பார்த்தேன், உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு வந்தேன். ஏன்னா 15 மினிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு தான் செய்யும். நிறைய ஐசோ லோஸ் இருக்குன்னு சொல்லிட்டே தான் இருப்பீங்க. இப்போ இங்கே உங்களுக்கு இந்த இடத்துல என்ட்ரி, ஏன்னா கில் ஜோன் வரைக்கும் அந்த பீரியட் அங்கேயே தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு கில் ஜோன் டைமுக்கு முன்னாடி அவுட் ஆஃப் த கில் ஜோன்லேயே மார்க்கெட் வந்து தொட்டுட்டு கில் ஜோன் வரைக்கும் அங்கேயே நின்றுட்டு இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி தொட்டிருந்த எல்லா ஐஸையும் காலி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அங்கே வந்து ஸ்வீப் அடிச்சு இறக்கிட்டானுங்களே. இது ஒரு 1:2 நீங்கள் பார்த்தது. ஆனால் இன்னும் ரீடெஸ்ட்மெண்ட் முடியல. மேபி உங்களுக்கு இன்னும் செல் டார்கெட் இருக்கலாம். ஏன்னா ரீடெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இன்னும் வரல. நல்லா நோட் பண்ணுங்க. எது வரைக்கும் தெரியுமா நீங்கள் போடணும்? ஓகே, இது வந்து நைட் வெனஸ்டே நடந்த கேண்டில். இது வெனஸ்டே ஐ, அதனால் அது என்ன எஃப்ஓஎம்சி கேண்டில் இது. ஓகேயா? ஸோ அதை நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது முன்னாடி இந்த ஒரு ஃபிப்புக்கு வந்து நான் உங்களுக்கு போட்டு போகிறேன். இது வரைக்கும் வரும். ஏன்னா நம்ம இப்போ டியூஸ்டே மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கோம். வெனஸ்டே மார்க்கெட் இன்னும் நம்ம பார்க்கல. இப்போ டியூஸ்டே மார்க்கெட் வந்து உங்களுக்கு எப்படி முடிஞ்சிருக்கு? 2:30. ஓகே, தென் 6:30 வெனஸ்டே மார்க்கெட் உள்ள போகலாம். வெனஸ்டே மார்க்கெட்டுக்கு 1 ஹவர் போயிட்டு டிடிஓ ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்க. மண்டே டியூஸ்டே மார்க்கெட் அந்த அளவுக்கு வாலடைல் செலிட்டி இல்லாமல் இருந்ததுக்கு மெயின் காரணமே எஃப்ஓஎம்சின்ற ஒரு பெரிய நியூஸ் தான். இன்ட்ராடே ப்ரொஃபைல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல டிடிஓ எடுத்து மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். 9:30 மணி எங்கே இருக்குது? இங்கே இருக்கு பாருங்க. 9:30 மணியோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து மார்க் பண்ணுங்க. எதுக்கு மார்க் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் பை பயாஸ்லேருந்து தான் உங்களுக்கு கீழே வந்து மேனிபுலேஷனை கொடுத்துட்டு இங்கே இருந்தால் பை போயிருப்பான். உங்களோட பிடிஆரே கீழே தான் இருக்கும்ன்ற நான் தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போ 15 மினிட் போயிடலாம். எஃப்ஓஎம்சி இருக்கும்போது லண்டன் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுறதோ நியூயார்க் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுறதோ தவிர்க்கணும். ஏன்னா சரியா பிடிஆர்எஸ் வந்து அந்த மார்க்கெட் டைம்ஸில் வேலை செய்யாது. ஆனால் நைட் எஃப்ஓஎம்சி இருக்கும்போது நல்லா வேலை செய்யும். நீங்களே பாருங்கள், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஷியன். மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, அகைன் மேலே போயிருக்கு. இங்கே வேணும்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓபியை வந்து பிடிச்சி இங்கேருந்து நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தா இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட். ஆனால் சடனாக கீழே இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு தான் எஃப்ஓஎம்சி வந்து ட்ரேட் பண்ணக்கூடாதுன்றேன். டபுள் சைடு வாலட்டிலிட்டி போயிட்டு வந்துட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு இங்கே இருக்குது ஃபுல்லாக ஈக்குவலைஸ். இங்கே நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது அந்த டவுட்டும் வரும். இங்கே எஸ்எல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அந்த பை நான் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் எஃப்ஓஎம்சி வந்து லண்டனையோ ஃப்ரைடே இது நியூயார்க்கோ ட்ரேட் பண்ணாமல் கம்முன்னு வச்சிருவேன். ஏன்னா சும்மா முடிஞ்ச மார்க்கெட்டை வச்சோ இல்லை நடக்கிற மார்க்கெட்லையோ எதனா ஒன்று நம்ம காரணம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது ட்ரேடு இது ட்ரேடு நான் இதை வந்து எடுத்திருப்பேன் நான் விட்டுட்டேன் அப்படிலாம் கிடையாது. எஃப்ஓஎம்சியா வெயிட் பண்ணணும். டபுள் சைடு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிடுவான். மேலே இருக்க பிஎஸ்எம் கலெக்ட் பண்ணிட்டான், கீழே இருக்க எஸ்எஸ்எரையும் கலெக்ட் பண்ணிட்டான். எப்போ அரௌண்ட் 8 o'clock வரைக்கும் கலெக்ட் பண்ணிட்டான். இது வந்து அப்ளிகபிள் இல்லை, ரெக்கமெண்டபிள் கிடையாது. எஃப்ஓஎம்சியில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணுற பிறகு தான் நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்ஓஎம்சியில் நான் எப்படி ட்ரேட் பண்ணியிருப்பேன்னா, ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்திருப்பேன். 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா எஃப்இஜி 1 hourல இந்த எஃப்இஜியில் வந்து மார்க்கெட் டேப் ஆயிருக்கும். டேப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு 8 மணிக்கு மார்க்கெட் மேலே போயிருக்கும். புரியுதுங்களா? இந்த லோல இருந்து இந்த 5 வரைக்கும் ஃபிப் போட்டிருப்பேன். அப்போதைக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அது ட்ரேட் எடுத்துக்காக. ஸோ நியர்லி என்ன கேண்டில் இதுதானே பை கேண்டில். ஓகே, அப்போ இது வரைக்கும் தான் ஐ. இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது. அந்த எஃப்இஜியில் வந்து இவர் டேப் ஆகிட்டாரு 7:30 மணி கேண்டில். ஓகேங்களா? அது டிஸ்கவுண்ட் இருக்குன்றதுக்காக உங்களுக்கு ஃபிப் போட்டேன். டேப் ஆகிட்ட பிறகு நல்லா பாருங்க, அது ஆர்டர் ஃப்ளோ வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதனால தான் எஃப்எம்சியோட பை எடுத்திருப்பேன். வெயிட் காமிக்கிறேன். இதுதான் வெனஸ்டே மார்க்கெட். இங்க இருந்தா மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகேங்களா? அப்பு டவுனு, தென் ஐஆர்ஐ புல் இன் டு த எஃப்இஜி, தென் ஐஆர்ஐ, தென் இங்கே எஃப்இஜி இருக்கு. உங்களுக்கு வந்து 15 மினிட்ல தெரியாது, நான் 5 மினிட்ல காமிக்கிறேன் பாருங்க. டார்கெட் எப்பவும் போல மேலே பயங்கரமாக உட்காந்து தான் இருக்கும். அதெல்லாம் இல்லாமலாம் இல்லை, இதெல்லாம் டார்கெட் தான். சரிங்களா? இன்னும் வந்து இது வரைக்கும் பாருங்க, இதெல்லாம் என்னோட டார்கெட் தான். எதுலன்னு சொல்லிடுறேன், டார்கெட்மே நான் சொல்லிடுறேன். சும்மா சின்ன டைம் ஃப்ரேம்ல நான் டார்கெட் வச்சிடல, ஐயர் டைம் ஃப்ரேம்ஸ் தான் நான் டார்கெட் வச்சுட்டு இருந்தேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஐ என்னோட டார்கெட்டு, நெக்ஸ்ட் இந்த ஐ என்னோட டார்கெட்டு. ஒவ்வொரு டார்கெட்டாக சூஸ் பண்ணி வச்சுட்டு தான் போகணும். ஓகேங்களா? இந்த ஐ டார்கெட்டு. ஸோ ஒரு டார்கெட்ஸாக வச்சுட்டு தான் எஃப்ஓஎம்சி நீங்கள் பார்க்கணும். எஃப்ஓஎம்சின்னு இல்லை, ட்ரேட் எடுத்தாலுமே ஒரு டார்கெட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அங்கே 5 மினிட்ல வந்து 11 o'clock என்ன ஆச்சுன்னு காமிக்கிறேன் பாருங்க. அந்த ஆர்டர் ஃப்ளோ பிடிச்சிட்டு போனதுனால எனக்கு தெரிஞ்சுது, எல்லாம் ஒன்று எதுவும் புரிஞ்சிருக்காது. 1 hourலேருந்து மார்க்கெட் மேலே போகுது. இந்த இடத்துல ரைஸு, தென் ட்ராப் ஆகிட்டு இந்த பெரிய கேண்டில் ஓபி
தொட்டுட்டு அகைன் ஹையர் ஐ டிராப் ஆகுது. இங்க வந்து நீங்க பாத்துட்டீங்க 15 மினிட்ல எஃப்இஜி இருந்திருக்கும். அகைன் ரைஸ் ஆகுது, டேப் ஆகுது. இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். கரெக்டா முன்னாடி எடுத்தாச்சு. ஹிட் ஃபுல் அண்ட் ஃபுல் அடிச்சுட்டு அதை டிபி எடுத்துட்டு போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். சும்மா நான் வந்து அடுத்து நான் பிடிச்சேன் அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கேண்ட் வரையும் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது தான், அவ்வளோதான். இதை நீங்க செக் பண்ணணும்னா தாராளமா 18ஆம் தேதி டிஸ்கார்ட்ல போயிட்டு டைப் பண்ணி பாருங்க. யூரோ யூஎஸ்டியும் சரி, ஜிபிபி யூஎஸ்டியும் சரி, இந்த மாதிரி இங்க இருந்து போகும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ வெனஸ்டே எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க எஃப்எம்சி அப்போ பொறுமையாக உட்காந்து நைட் நீங்க ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது எத்தனை ஆறுலாம் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அது 1:12 கிட்ட போயிருக்கு. அந்த ஃபேன்சியான ஆர்ஆர்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. நம்மளுக்கு தேவை 1:2-3 கன்சிஸ்டன்டியா. இப்போ 19th தேர்ஸ்டே உள்ள போறோம். வெனஸ்டே எப்படி முடிஞ்சிருக்குன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. வெனஸ்டே எஃப்எம்சி என்னதான் பை அடிச்சாலும் நைட்டு முடிக்கும் போது செல் ஆகி தான் முடிச்சிருக்கான். ஸோ மார்க்கெட் மேபி ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு அப்புறம் போகலாம். ஏன்னா இப்போ வெனஸ்டே வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பை ஆகும்னு கான்ஃபிடண்டா சொன்னது இங்க ஐஆர்எல் தெரியுதா? ஐஆர்எல் இதோ இருக்கு பாருங்க கேப். அந்த கேப் ஃபில் பண்ணிட்டு தான் எஃப்எம்சி மேல போயிருக்கு. ஸோ OLHC ஓப்பன் ஐலோ க்ளோஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா டிடிஓவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி தான் கிடைச்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிடிஓ எப்படி கிடைச்சிருக்கோம்னா நீங்க தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா அதையும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம வந்து கம்பைன் பண்ணி தான் எடுக்கிறோம். எதையுமே வந்து நம்ம எடுக்காம விட்டுறல. நாளைக்கு யாரும் எடுக்கலன்னு சொல்றக்கூடாது. 9:30 மணி கேண்டில் இங்க இருக்கு. அதுக்கு கீழே வந்து தான் டிடிஓ டேப் ஆயிருக்கு 1 hour எஃப்இஜி. எது அந்த 1 hour எஃப்இஜினா இதுதான். சரிங்களா? இந்த 1 hour எஃப்இஜில இருந்து டேப் பண்ணது தான் நான் பொறுமையா உங்களுக்கு என்ட்ரி போட்டு பிடிச்சது. அதே மாதிரி ஒன் டே ஐஆர்எல் இங்க பிரசன்டேஷன்ல தான் இருந்தது. ஓகே, இப்போ அகைன் நான் ஒன் டே போறேன். அங்க ஐஆர்எல் இருந்தது நீங்களே பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த இடத்துல எஃப்இஜி இருந்ததுங்களா, எஃப்ஓஎம்சி அப்போ தொட்டுட்டு தானே மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் ஃபுல்லா இந்த ஐக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கீழே வந்து இந்த ஐஆர்எல் எடுத்திருக்கான். இந்த ஐஆர்எல் எடுத்துட்டு அகைன் மேலே போறான். ஓகேங்களா? அது எப்படி நம்ம பார்க்கலாம்? நம்மளுக்கு இதுதான் இருந்திருக்கும் பார்க்கறதுக்கு. மினிமம் இதுதான் இருந்திருக்கும். இப்படி இருந்திருக்கும் மார்க்கெட் உங்களுக்கு. சரிங்களா? இப்படி இருக்கும்போது நீங்க பார்க்க வேண்டியது சிம்பிளான விஷயம் தான். நம்மளுக்கு இங்க ஐஆர்எல் டேப் ஆயிடுச்சு. ஆனா மார்க்கெட் மேல போயிட்டு கீழே வந்து முடிஞ்சாச்சு. மேபி ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த லோல இருந்து ஐ வரைக்கும் ஃபிப்பை கனெக்ட் பண்ணிங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் வரலாம். அப்படி வந்தால் எங்க நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்ல பிடிஆர் இருக்கு, இங்க இருக்கு. இந்த பிடிஆரே டேப் ஆயிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா இங்க இருந்து மார்க்கெட் அப்படியே பை போனா இந்த டிபி எடுத்துரும். இவ்வளவுதான் அனலைஸே, வேற எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நீங்க சிம்பிளா யோசிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் 4 hourல போயிட்டு நீங்க பார்க்கணும். 4 hourல பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே நைட்டு 2:30 மணிக்கு கீழே இறக்கிட்டான். 6:30 மணிக்கே வந்து அந்த ஒன் டே எஃப்இஜியை தொட்டாச்சு. ஓகேவா? ஒன் டே ஐஆர் தொட்டாச்சு. 6:30 மணிக்கே தொட்டாச்சு. 6:30 to 10:30 நல்லா மேல போயிடுச்சு. நீங்க 10:30 மணிக்கு கேண்டில் எடுப்பீங்கல்ல, அதுல 1:30 மணிக்கு கழிச்சு 1 மணி நேரம் கழிச்சு நீங்க 11:30 மணிக்கு உள்ள போகும்போது ஆல்ரெடி மார்க்கெட் பாதி டார்கெட் மேல போய் ரீச் ஆயிட்டு மேல நின்றுட்டு இருக்கோம். ஓகே, நோ ப்ராப்ளம். பயாஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கு, அவ்வளவுதான். அது ப்ராஃபிட் வந்து அவுட் ஆஃப் த கில் சொல்ல போயிடுச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? எப்போ தொட்டிருக்கேன் பாருங்க, 6:30 மணிக்கே தொட்டாச்சு. வெறித்தனமா போயிருக்கா மார்க்கெட்டு, நல்லா மேல போயிருக்கா. சூப்பர். இப்ப இங்க வந்து 9:30 மணி கேண்டில் எங்க இருக்குன்னு பாருங்க. நம்ம எப்பவுமே நம்ம அந்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடணும். இங்க வந்து ஓப்பன் பைஸ் இதுதான். எதுக்கு சொல்றேன்னா இப்பவே இங்க வந்து நியூயார்க்ல ஒரு என்ட்ரி காமிச்சிடுறான். இவன் வந்து பிரேக்கர் பிளாக் பக்காவா வந்து அந்த டிடிஓ கீழே வந்து உங்களுக்கு பிடிஆர் அமையுது. 6:30 மணிக்கு தொட்டுட்டு மேல போறான். இதுதான் எடுக்கணும். எடுத்தாச்சு. மறுநாள் காலை தான் போய் எடுத்திருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு நல்லா ஆர்ஆர் ரீச் ஆயிட்டு இருக்கும். இங்க பாருங்க, 93க்கு இது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாலே, மதியானம் 9 வரைக்கும் வெயிட் பண்ணாலே, சாரி நைட் 9 மணிக்கு வெயிட் பண்ணாலே 1:3.5 கிட்ட உங்களுக்கு ஆர்ஆர் புக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த மொமெண்ட் நம்ம பிடிக்க முடியுதா? இதான் நம்மளோட கேள்வி. இதை நம்ம பிடிச்சிடலாம். ரெண்டுத்தையும் 15 மினிட்ல போய் காமிக்கிறேன். PO3 பார்த்து சிம்பிளான விஷயம். தெளிவா மார்க்கெட் இந்த லோவை எடுத்து இங்க பிடிஆர் டேப் ஆகி இந்த ஐ எடுத்திருக்கு. ஐ எடுத்துட்டு அப்படியே போயிருக்கு. மேபி இந்த பிரேக்கர் அப்பவே டேப் ஆகிந்து போயிருக்கலாம். இதே நேரத்துல ஜிபிபி யூஎஸ்டி எடுத்து பாருங்க, 11:15 டேப் ஆகிட்டு போயிருக்கும். அதுவும் நம்மளுக்கு வந்து அவுட் ஆஃப் த கில் ஜோனு. 11:15 டைம் வேஸ்ட் தான், நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஆக மொத்தத்தில் இந்த மொமெண்ட்டை ஃபுல்லா விட்டுட்டு தான் உட்காந்துருக்கணும். நோ ப்ராப்ளம், பரவாயில்ல. இப்போ இங்க ஈவினிங் வந்து தொட்டிருக்கானா, செல் ஆகி வந்து தொட்டிருக்கான்ல,
இந்த இடத்துல எனக்கு 15 மினிட்ல எதுவுமே தெரியலங்க. 5 மினிட்ல போயிட்டு தான் எம்எஸ்எஸ் பார்க்க முடியும். எல்லாமே நம்ம ஸ்கிரீன்ஷாட்ஸ்ல கொடுத்துருப்போம் லைவ்ல. கொடுத்துட்டு தான் நம்ம இங்க பேக் டெஸ்டிங் பண்ணிட்டு வீக்லி ஒன்ஸ் நம்ம இந்த வீடியோ வெளியிடுறது. ஏன்னா அந்த புரிதல் இருக்கணும்னு சொல்லிட்டு தான். ஜஸ்ட் கன்சல்டேஷன் தான் ஆகுது. ஆனா லோ வச்சுட்டு இங்க இருந்து போயிட்டு இந்த ஐயரை வைக்கிறான் பாருங்க. இந்த ஐ எடுக்கிறானா, இங்க இருந்து இந்த லோ எடுக்காம மேல லோ ஃபார்ம் பண்ணிட்டான். ஐயர் லோ இப்ப மேல போகுது. போன உடனே எனக்கு என்ன தோணும், இங்க இந்த எஃப்இஜி வந்து ஃபில் ஆனா நான் எடுப்பேன். ஆனா இங்க கிராஷ் பண்ணிட்டு பிரேக்கர் டேப் ஆயிட்டு கிளம்பியாச்சு. இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு தெரியுதுங்களா? இது வரைக்கும் பாருங்க கேண்டில் க்ளோஸ். அப்போ இந்த கேண்டில் டேப் 8:35 டேப். அவ்வளவுதான். தெளிவா எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சது. இல்லையா எனக்கு அங்க தெரியல, சரி என்ன பண்ணலாம், இந்த ஐயை உடைக்கும் போதாவது நீங்க என்ட்ரி எடுக்கணும் அட்லீஸ்ட். சூப்பர், தொடவே இல்லை. மிஸ்டு தான், அது என்ட்ரி இல்லை, தொடலை. ஜஸ்ட் நான் உங்களை எதில் மார்க் பண்ணேன், என்ட்ரி மிஸ் தான். ஏன்னா நான் இங்கே தான் எடுத்திருந்தா அதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். கன்ஃபார்ம் லோ வரைக்கும் வச்சிட வேண்டியது தான். ஏன்னா உங்களோட சைக்காலஜியை பொறுத்து இருக்கு. இங்கே ஸ்ட்ரக்சர் நல்லா தான் இருக்கு, நீங்க இங்கே கூட வச்சுக்கலாம், இல்லைனா இந்த லோ வரைக்கும் வச்சுக்கலாம். மாற்றி மாற்றி வந்து வைக்கிறது உங்களுடைய ப்ராக்டிஸை பொறுத்து இருக்கு. நானே இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷன் மட்டும் வச்சு கூட எடுத்திருக்கேன், காலையில் போட்டிருப்பேன். அதில் எஸ்எல் வேற மாதிரி வச்சிருந்தேன். ஸோ இதில் பாருங்க 1:2 ஈஸியாக ரீச். இந்த ஐ வரைக்கும் நீங்கள் மினிமம் டார்கெட் பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? அது என்ட்ரி கிடைச்சதே லேட்டு. செகண்ட் மேக்ரோஸில், தேர்ட் மேக்ரோஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸை ட்ரைவ் பண்ணி கொடுத்து நைட் வரையும் ஆக்கியிருக்காங்க. ஸோ இது 1:2.3 என்ட்ரி இல்லாமல் இல்லை, ஒரு என்ட்ரி அவ்வளோதான். தென் இப்போ ஒன் டே கேண்டில் போயிட்டு டர்ஸ்ட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கணும். பாருங்க அழகா இங்க இருக்கக்கூடிய ஃபிப் கீழே ஐஆர்எல் டேப் ஆகிட்டு டர்ஸ்டே மேலே போய் முடிஞ்சாச்சு. நம்மளோட எய்மே திருப்பி இங்கே இருக்கும். கன்ஃபார்ம் அங்கே போகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம எய்மே. ஓகேங்களா? இப்போ 4 ஹவர் போயிடலாம். பிடிஆர்எஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க 4 ஹவர் போயிட்டு. ஓகே, இப்போ டர்ஸ்டே இங்கே போயிருக்கு. மறுநாள் காலையில் 10:30 மணிக்கு இங்கே போய் ரீச் ஆயிடுது. இந்த லோலேருந்து இந்த ஐ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு ஓபி. இந்த பிளாக் கலர் கேன் ஃபுல்லாக ஒரு ஓபி. ஓகே, இப்போ நான் 1 ஹவர் வரேன். டிடிஓ மார்க் பண்ணணும்ல, இருந்தாலும் நாங்கள் பிடிஆர் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ பாருங்க இங்கே எஃப்இஜி இருக்கு, பிடிஆர் இருக்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஓகேங்களா? இந்த ஐ எடுத்தாச்சு. ஆனால் நம்ம ஏன் இந்த ஐயோ இல்லை, இங்கேயே போய் எடுக்கணும். ஆனால் அங்கே இன்னமும் ரீச் ஆகல மார்க்கெட். வேற என்னதான் நம்ம பண்றது? ஓகே, லெட்ஸ் சி. நம்ம இப்போதைக்கு டர்ஸ்டே பற்றி தான் பேச போகிறோம். இந்த ஃபால்லாம் விட்டுருக்கேன், ஃப்ரைடே ஆன மண்டே ஆன ஃபால், டர்ஸ்டே பற்றி தான் பேச போகிறோம். சாரி, ஃப்ரைடே பற்றி தான் பேச போகிறோம். டர்ஸ்டே தான் மேலே போயாச்சுல, ஃப்ரைடே எங்க? ஃப்ரைடேக்கான 9:30 கேண்டில். ஃப்ரைடேக்கான 9:30 கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் ஓகே அங்கே தான் இருக்கு. இப்போ டேரெக்டாக 15 மினிட் போயிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தா மாதிரி ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையில் இருக்கு. அவங்க அப்படியே புஷ் பண்ணி இப்படி மேலே போகலாம், ஆனால் போல. அது நம்ம என்ன பண்ணலாம், மேபி அவங்க ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் கீழே வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் இல்லாமல் ஃப்ரைடே மார்க்கெட் மந்தமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது இங்கே ஃபுல்லாக இப்படி கன்சல்டேஷன். தென் ஏதோ மேலே போச்சு, இந்த ஐ எடுத்தது, அப்படியே இங்கே கீழே வந்து ஈக்குவல் லோஸ் எடுத்தது, அவ்வளோதான். அப்படியே தான் இருந்தது மார்க்கெட். சரிங்களா? இந்த லண்டன் செஷன் ஃபுல்லாக அப்படியே தான் இருந்தது. இப்போ இங்கே நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டியது என்ன, இந்த ஐ எடுத்தான், தென் கீழே வந்துட்டு இந்த லோ எடுத்தான். எடுத்த உடனே இங்க போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஓபி. இந்த எஃப்இஜில என்ட்ரி போட்டீங்கன்னா இந்த ஓபியில் என்ட்ரி போட்டீங்கன்னான்றது அவங்க மனசாட்சியை பொறுத்தா நம்மளுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. சரிங்களா? ஏன்னா எஃப்இஜில போட்டவங்க எஃப்இஜில போட்டன்றது லைவ்ல அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு என்ன தெரியும்? அவங்க சொல்றத நம்ம நம்ப போறோம். நான் பர்ஃபெக்டா எஃப்இஜில் தான் போடுவேன். ஓபி வரைக்கும் போவோன்றதுலாம் நம்மளால சொல்ல முடியாது, அதான் ரியாலிட்டி. எஃப்இஜில போட்டுட்டு எது வரைக்கும் ப்ரோ ஹோல்ட் பண்ணலாம், தாராளமா இந்த எஃப்இஜி வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஒரு 1:2. ஓகே, எல்லாம் கவுண்டர் என்ட்ரி. இப்போ அவன் என்ன பண்ணியிருப்பான், இந்த லோ டு ஐக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டான். ஓகேங்களா? இதோட ஃப்ரைடே முடிஞ்சுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பி மேலே போகுது. இந்த எஃப்இஜி தொட்டுட்டு 9 மணிக்கு மேலே ஏற்றுறான். ஃபாலோ அப் பண்ணணும். ஏன் ஃபாலோ அப் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் டே கேண்டில் போயிட்டு வந்தப்ப நான் சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து பை டேல இருந்தோம், அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க.
பைடேல இருந்தோம். நம்ம இன்னமும் மேல வந்து டார்கெட் ரீச் ஆகல. இதுதான் ஃப்ரைடே, சரிங்களா? இன்னமும் டார்கெட் நம்மளுக்கு ரீச் ஆகல. ஆனா ஃப்ரைடே வந்து ஒரு நியூட்ரல் கேண்டிலா முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி பையும் இல்லாம செல்லும் இல்லாம ஒரு நியூட்ரல் கேண்டிலா முடிஞ்ச உடனே மேபி மறுநாள் வந்து நம்ம செல் ஆகலாம், இல்லை பை ஆகலாம். எதுவா இருந்தாலும் நம்மளோட ட்ரெண்ட் வந்து திருப்பி பை தான் போகணும். செல் ஆகலான்றது என்னது? ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு திருப்பி பை ஆகலாம்னு சொல்ல வரேன். அதுதான் மண்டே பண்ணலாம். ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் பை ஆகிற மாதிரி டியூஸ்டே ஃபுல்லா. தெரியுதுங்களா? அதுதான் இங்க மெயின். இப்போ 1 ஹவர் போயிடுங்க. அந்த 4 ஹவர்ல பீடியரை பார்த்துட்டீங்களா? ஒரு பெரிய ஓபி இருந்தது கேண்டில், இந்த கேண்டில் தான். இப்போ 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா இந்த எஃப்இஜி வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நான் ப்ரீமியம்ல வரும்போது மார்க்கெட் வந்து பைக் புஷ் பண்ணலாம், ரீட்ரேஸ்மெண்ட் வருதுன்றத நான் உங்களுக்கு தெளிவாக தான் சொல்லிட்டு இருக்கேன். ரீட்ரேஸ்மெண்ட் வருதுன்றதே ரொம்ப தெளிவாக தான் சொல்றேன். அங்க வந்து எம்எஸ்எஸ் வந்து பைக் காமிக்காம செல்லு காமிக்குதுன்றதே உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிற PO3யோட. சரிங்களா? இப்போ நீங்க இங்க பாருங்க, இந்த இடத்துல தொட்டுட்டு 1 ஹவர்லயே என்ட்ரி எடுக்கிறவன் சிம்பிளா வெயிட் பண்ணி அந்த HR மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்த பிறகு இந்த ஃபீச்சர் இருக்கு பாத்தீங்களா, இதை டேப் ஆகும்போது இங்க எடுத்துப்பான். அவ்வளவுதான். இங்க எடுத்துட்டு அப்படியே விட்டுருவான். இல்ல கண்டினியூஷன் போடணும், இங்க பிடிக்கலாம், திருப்பி பிடிக்கத்தான் தான். இவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். கரெக்டா போயிட்டு அங்க ரீச் ஆயிடுச்சு பாத்தீங்களா? Wednesday 25th அப்போ அங்க மார்க்கெட் ரீச் ஆயாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்தையும் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் 15 மினிட்ல போய் பார்ப்போம். நம்ம டிடி அங்க மார்க் பண்ண மறந்துட்டேன், நான் இப்போ மார்க் பண்ணிடுறேன். 23 ஓகே, மண்டே 23 மண்டேல 9 மணி கேண்டில் எங்க இருக்கு? 9 மணி கேண்டில் இங்க இருக்கு. ஓபன் பிரைஸ் இது. சரிங்களா? ஃப்ரைடே மார்க்கெட் இறங்குச்சுல்ல, இறங்கிட்டு தொட்டுதுல இங்க எஃப்இஜி மேல போலாம்ல. இந்த ஐயே எடுக்கல அங்க, அப்புறம் எது போயிட்டு இந்த 1 டே ஐயே எடுக்க போகுது. மார்க்கெட் திருப்பி நல்லா கன்சல்டேஷன் போட்டு ஃபுல்லா கீழே இறக்கிட்டான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியூஸ் அடிச்சு இறக்கியாச்சு. நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே ஃபுல்லா இறக்கியாச்சு. நம்மளுக்கு ட்ரேட் இல்ல, அவ்வளவுதான். மொத்தமா இறக்கிட்டானுங்க. இங்க இருக்கக்கூடிய பைசைட் லிக்விடிட்டியை தூக்கிட்டு செல்சைட் லிக்விடிட்டியை இப்படி எடுத்து இப்படி வந்துட்டு இப்படி போனோம். நான் சார்ட்ல போட்டிருப்பேன், டிஸ்கார்ட்ல போட்டிருப்பேன். மேல போயிட்டு இப்படி தொட்டுட்டு வரும்னு சொல்லிட்டு மொத்தமா முடிச்சிட்டானுங்க கதையை. முடிச்சுட்டு இங்க வந்து கிளம்புறானுங்க. எப்போ? இதுவும் அப்பவே லண்டன் மார்க்கெட்லயே ஒரு 3 மணி வரைக்கும் லைட்டா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். அப்ப இங்க எங்கதான் ப்ரோ ட்ரேட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ட்ரேடே இல்ல ப்ரோ. அவ்வளவுதான். நான் வந்து இங்க ட்ரேட் எடுத்தேன், இங்க தொட்டேன், இங்க ட்ரேட் எடுத்தேன், இந்த எஃபிஜில நான் என்ட்ரி போட்டு இதை ஓனர்ஷிப் பிடிச்சேன். அதெல்லாம் நான் ஏமாத்த விரும்பல. சுத்தமா எனக்கு இங்க ட்ரேட் இல்லை, அவ்வளவுதான். மண்டே நோ ட்ரேட்ஸ். ஏன்னா இவ்வளவு பெரிய எக்ஸ்பென்ஷன் வந்து லண்டன் ஆன பிறகு நான் ட்ரேடே பண்ண மாட்டேன். அதாவது மண்டே வேற. நீ எதனா நியூயார்க்ல நியூஸ் இருந்தா கூட பரவாயில்ல, பண்றது வாய்ப்பு உண்டு. எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ டியூஸ்டே வந்துடலாம். மண்டே உங்களுக்கு எப்படி முடிஞ்சிருக்கும்? ஒரு நல்ல செல் கேண்டில் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாருங்க. எனக்கு தேவை ஆர்டர் ஃப்ளோ கொண்டு போயிட்டான், அவ்வளவுதான். செல் கேண்டில் முடிஞ்சானா ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டான், அவனை பிற்காலத்துல பிடிச்சிட்டு உள்ள போய் போட்டுடலாம். 1 ஹவர் நான் மார்க் பண்ணிட்டேன், 4 ஹவர்லயும் மார்க் பண்ணிட்டேன். 1 ஹவர்ல ஓபி இருக்கு, 4 ஹவர்ல எஃப்இஜி இருக்கு. அவ்வளவுதான். இந்த எஃப்இஜி மார்க் பண்ணிட்டேன், அதுதான் தொட்டுருச்சு. அங்கேயும் வந்து திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது ஒரு எஃப்இஜி மார்க் பண்ணி வச்சிருக்கோம் 1 ஹவர்ல. அதுதான் டியூஸ்டே மார்க்கெட் தொட்டுட்டு கரெக்டா மேல போயிட்டு திருப்பி உள்ள வந்து இந்த எஃப்இஜில இருந்து கிளம்புறான். தெரியுதுங்களா? அங்க மார்க் பண்ணி வச்சது உங்களுக்கு இப்போ யூஸ் ஆகுது பாருங்க. புரியுதுங்களா? இது வந்து 1 ஹவர் எஃப்இஜி பாக்ஸ். 1 ஹவர் எஃப்இஜி பாக்ஸ்ல மார்க்கெட் டேப் ஆயிட்டு கொஞ்சம் நின்றுட்டு இருக்கு. லண்டன் டிலைடு ப்ரொட்ராக்ஷன் இன்ட்ராடே ப்ரொஃபைல். IRI then tap into the deeper retracement discount PDRA FEG at the London kill zone 11:45 time to minimum this high, previous high. ஓகேங்களா? மினிமம் நான் சொல்றேன், அந்த ஐ வரைக்கும் டார்கெட் பண்ணுங்கன்றேன். அதுக்கு மேல பண்றது உங்களோட விருப்பம் தான், நான் வேணும்னே சொல்லல. ஏன்னா ஐயர் டைம் ஃப்ரேம்ல வந்து நீங்க என்ட்ரி போட்டாச்சு, அதை லோவர் டைம் ஃப்ரேம்ல கன்வெர்ட் தான் பண்றீங்க. ஐயர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி போடும்போது ஐயர் டைம் ஃப்ரேம் டார்கெட் சொல்லி ரீச் ஆகுன்ற தைரியம் உங்களுக்கு தான் இருக்கணும். அதை எப்படி ஹோல்ட் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா அதுதான் HDF ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றது. இதுவே 1:7 கம்முன்னு இருக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இது என்னதுன்னு பாத்தீங்க, 1 ஹவர் ஓபி, 1 ஹவர் எஃப்இஜி. கரெக்டா? தெரியுதுங்களா? 1 ஹவர் எஃப்இஜி. வேணா இங்க இந்த லோல இருந்து இந்த ஐ வரைக்கும் ஃபிபோ கனெக்ட் பண்றேங்க. 0.5 பிளஸ் எஃப்இஜி 2 ஆக்ட் ஆகுதா? அதை 1 ஹவர்லயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா தான் 15 மினிட்ல அவ்வளவு தைரியமா உட்காந்துருக்கோம் நம்ம. புரியுதுங்களா? 15 மினிட்ல இங்க வந்து மார்க்கெட் கிளம்பும் போகுது. ஓகே, 5:30 தான் சார்ட் தரப்போம். 5:30 சார்ட் தரக்கும் போது அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். 1 ஹவர் எஃப்இஜி கரெக்டா 0.5ல மார்க்கெட் தொட்டுட்டு மேல போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணலாம். ஏன்னா வேற எதுவும் நம்மளுக்கு அங்க வழி கிடையாது. வெயிட் பண்ணி இந்த எஃப்இஜில மார்க்கெட் டேப் ஆகும்போது அகைன் நீங்க ட்ரேட் எடுக்கலாம். எப்ப டேப் ஆகுறான்? 7:15 டேப் ஆகுறான். எப்படி நான் ட்ரேட் எடுக்கிறேன்?
ப்ரீமியம் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்ல 1 ஹவர் எஃபிஜியில் டேப் ஆயிடுச்சு. ஐயரே ஸ்ட்ரக்சர்ல போயிட்டு இருக்கு மார்க்கெட். ஆல்ரெடி 1 ஹவர் எஃபிஜி வந்து டேப் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. நீங்க எம்எஸ்எஸ் வச்சாச்சு. ஸோ நான் இங்க இருந்து அகைன் ஒரு ட்ரேட் எடுப்பேன். இது நான் எடுக்கலாம் தான் நினைக்கிறேன். டிஸ்கவுண்ட்ல நான் கொடுத்தா எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, இங்க இருந்து திருப்பி எங்க ப்ரோ டார்கெட் பண்றது? இந்த ஐ வரைக்கும். நியர்லி அது ரீச் ஆகுது உங்களுக்கு வந்து நைட்டு 12 ஆயிருக்கு. 1:2 எங்க ப்ரோ தெரியுதுங்களா? நீங்க என்ட்ரி போட்டது இந்த கேண்டில் 7:15, ரீச் ஆனது 7:30, 1:2. அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு வேணும்னா நீங்க புக் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா வேண்டாம் எனக்கு வந்து டார்கெட் ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா எடுத்துட்டு வந்து இந்த ஐ வரைக்கும் இருக்கலாம். நீங்க அந்த ஈக்குவலைஸா இருக்கு பாத்தீங்களா, இதை ஃபுல்லா காலி பண்ணுவோம். அது வரைக்கும் காலி பண்ணோம்னா நைட்டு ஃபுல்லா உட்காந்து மறுநாள் காலையிலேயே விடிஞ்சிடும். ஆனா 1:5 வரைக்கும் போயிருக்கு. அதான் ஸ்விங் ட்ரேட் என்ன பண்ணிருப்பான், இங்க எடுத்தோம் அப்படியே விட்டுருவான். அவ்வளவுதான். இங்க எடுத்துட்டு அப்படியே ஃபுல்லாத்தையும் பிடிப்பானுங்க. நம்ம இங்க ஒரு ட்ரேடு கட் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கோம். சரி பரவாயில்ல. ஓகே, இப்போ இது என்ன வெனஸ்டே மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு போய் பார்க்கணும் ஒன் டேல. ஏன்னா நல்லா மேலே போயிடுச்சு. திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் வருமா இல்லை அப்படியே கண்டினியூஷன் ஆகிட்டு போய் ப்ராஃபிட்டை தூக்கிடுமா, எல்லாத்தையும் பார்க்கணும்ல. பாருங்க, வெனஸ்டே தூக்கியாச்சு, மேலே போய் தூக்கியாச்சு. 25ஆம் தேதி வெனஸ்டே காமிக்கிறாருங்க. 4 ஹவர் போங்க. ஏன்னா நீங்க இப்போ பார்த்துட்டு வந்த அனலைஸ் வந்து டியூஸ்டே தான் பார்த்துட்டு வந்தீங்க சரிங்களா? அதை எடுத்து பாருங்க, டியூஸ்டே போட்ட பாக்ஸ் இங்க இருக்கும் நைட்டு. தென் 6:30 to 10:30 தேவையில்ல. 10:30யோட 1 மணி நேரம் கழிச்சு 11:30 தான் நம்ம உள்ள போவோம். அதுக்கப்புறம் எடுத்துட்டு சும்மா டக்குன்னு கீழே வந்துட்டான் பாத்தீங்களா? கீழே வந்து என்ன பண்ணிருக்கான், இந்த ஓபியில டேப் ஆயிட்டு திருப்பி மேல போயிருக்கான். ஒன்றும் இல்லை, அவன் பை ட்ரெண்டை ஃபாலோ பண்ணன்றதுல ரெண்டாவது விஷயம். அந்த இஆர் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக் ஆஃப் த டேல கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை தான் பண்ணானுங்க பசங்க. கரெக்டா இந்த ஒரே ஒரு கேண்டிலுக்குள்ள மாட்டிக்கிட்டு நல்லா கன்சல்டேஷன் அடிச்சு வெளியே வந்தான் பாருங்க சூப்பரா. இந்த ஈக்குவல் லோஸ் எவ்வளவு டார்கெட் இருக்கும் யோசிச்சு பாருங்க. எந்த மாதிரி ஈக்குவல் லோஸ் இது, அதுதானே வெயிட் பண்ணிருப்போம். எடுத்து வந்த அப்புறம் தெளிவா போச்சா இல்லையா மார்க்கெட்? இதையும் கொடுத்துருந்தோம். இங்க இருக்கக்கூடியதெல்லாம் ஈக்குவல் லோஸ், பயங்கரமா வந்து டார்கெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்படியே பொறுமையா கீழே வந்து ஏஷியன் லோ எடுத்துட்டு வெனஸ்டே அப்போ அப்படியே மேல போயிட்டு எடுத்தாச்சு. இஆர் எடுத்தாச்சு. இஆர் எடுத்துட்டு பயங்கர செல்லு, செம்ம செல்லு, சூப்பரா இருக்கு செல்லு. சும்மா சொல்லக்கூடாது, நல்ல செல்லு. இது எப்படி ப்ரோ நான் பிடிக்கிறது? டேரக்டா செல் ஆயிடுச்சு ப்ரோ. இங்க எந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணி நீங்க பிடிப்பீங்கன்றது எனக்கு நிஜமா தெரியல. ஏன்னா போயிட்டு இஆர் எடுத்துட்டு அப்படியே டேரக்டா ஃபாலோ ஆயிட்டான். மேபி பிரேக்கர் இருக்கான்னு வேணா பார்க்கலாம். இந்த இடத்துல வேணா பிரேக்கர் வேணா மார்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு தொட்டுட்டு இறங்குது. அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. உனக்கு ஒரு பெரிய ஃபால் வெனஸ்டே ஃபால் ஆகிட்டு இங்கே முடிஞ்சிருக்கா, மறுநாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது அது எப்படி முடிஞ்சதுன்றத நீங்கள் போயிட்டு பார்ப்பீங்க. ஏன்னா இஆர்ல எடுத்தாச்சு, மார்க்கெட் அதுக்கப்புறம் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் என்னைக்கு கீழே விழுவான்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவான், இஆர்ல எடுத்தாலே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன், கீழே விழப்போறான்னா செல்லுக்கான எம்எஸ்எஸ் வச்சுட்டு மார்க்கெட் கீழே விழுந்துடணும். அப்படி இல்லைன்னா இது வரைக்கும் போன பை ஆர்டர் ஃப்ளோவோ அதுக்கான பீரியட் இருந்தால் அங்கே எம்எஸ்எஸ் பைக்கு வைக்கும், கன்சல்டேஷன் ஆகும். ட்ரேடபிள் கன்சல்டேஷன் இது பேர் தான். எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, நீங்களே பாருங்க. கீழே விழுந்தான். கீழே விழுந்தோடனே அவன் எங்க இருக்கான், நியர்லி இது வந்து ஒரு 1 டே ஒரு 4 ஹவர் ஓபி சரிங்களா? ஏன்னா இங்க எஃபிஜி இருக்கு 1 2 3, இதுதான் வந்து எஃபிஜியோட கனெக்ட் ஆன ஹெல்த்தி கேண்டில். ஆனால் இதுதான் ஓபியான செலக்ட் பண்ணுவேன். நைட்டே தொட்டாச்சு. எனக்கு தேவை இங்க 10:30 மணி கேண்டிலுக்கு 1 ஹவர் கழிச்சு தான் டெஸ்ட் உள்ள போய் பார்க்க போறேன். ஒரு 1 டே டைம் ஃப்ரேம்ல போயிட்டு டிடிஓ வந்து 9:30 மணி கேண்டில் மார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் அது மாறும். மார்ச் டு நவம்பர்ல தான் அது 9:30 மணி, நவம்பர் டு மார்ச்ல டைமிங் மாறிடும் 10:30. இங்க போயிட்டு 9:30 மணி கேண்டில் ஓப்பன் பிரைஸ் பர்ஃபெக்டா கீழே வந்துட்டு தான் மேலே போகுது பாருங்க. 15 மினிட் போயிடலாம், என்ன ட்ரேட் இருக்கான்னு பார்க்கணும்ல. PO3 யூஸ் பண்ணி 15 மினிட் ட்ரேட் தான் எடுத்துருவோம். ஓகே சூப்பர், என்ன இருக்குன்னு பாருங்க. 11:30 உள்ள வாங்க. ஜஸ்ட் 11:30 உள்ள வரும்போது இங்க இருக்கு மார்க்கெட். கீழே வரான், அங்கேயும் மேலே போகுது. ஏன்னா எந்த பீரியடும் இங்கே இல்லைல்ல. திருப்பி மேலே போகுது, எடுக்க மாட்டோம். நியர்லி எனக்கு வந்து இங்கேயே 3 மணி ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு லண்டனு. திருப்பி 5:30 மணிக்கு சார்ட்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. இந்த பிஎஸ்ல எடுத்துட்டான், திருப்பி கீழே வரான், அங்கேயும் இங்கே இருந்து மேலே போகுது. எந்த விதமான கன்ஃபர்மேஷனும் 15 மினிட்ல ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் மார்க்கெட் வந்து எப்பவும் ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணி அந்த 4 ஹவர் ஓபிக்கே ரெஸ்பெக்ட் பண்ணி போயிட்டான், அவ்வளோதான். போனதுதான் போனா.
இந்த லோஸ் நல்லா ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஈக்குவலோஸாக வச்சுட்டா இது கீழே வைத்துக்கும் வாய்ப்பு உண்டு இப்போ. ஓகே, அது எப்படின்னா அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 1 டே டைம் ஃப்ரேம் முடிச்சுட்டு ஃப்ரைடே தான் போய் பார்க்க முடியும். ஆனால் என்ட்ரி இல்லை ப்ரோ, அவ்வளோதான். இந்த ஃப்ரைடே மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டு ப்ரீவியஸ் டே ஐயே மட்டும் எடுத்துச்சு. அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இதை பாருங்க, இதுக்கு இது ஐ எடுத்தாச்சு, இதுக்கு இது ஐ எடுத்தாச்சு, இதுக்கு இது வந்து லோ எடுத்தாச்சு, இதோட ஐயே இது எடுத்தாச்சு. மறுநாள் பாருங்க, கீழே வந்து லோ எடுத்தாச்சு, லோ எடுத்தாச்சு, லோ எடுத்தாச்சு, லோ எடுத்தாச்சு. பண்ணிட்டே தான் இருக்கும். கன்சல்டேஷனில் மாட்டும் போது தான் மாற்றி மாற்றி எடுத்துருக்கோம். ட்ரெண்டில் போகும்போது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரைடே ட்ரேட்ஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு. எனக்கு இங்கே ஒன்று தான் தேவை. நான் இஆர்எல் கலெக்ட் பண்ணியாச்சு. மார்க்கெட்டை ஒன்று தெளிவாக பார்த்துட்டேன். எனக்கு இங்கே பையும் சப்போர்ட் ஆகல, செல்லும் சப்போர்ட் ஆகலை. ஆனால் இஆர்எல் எடுத்த பிறகு நம்மளுக்கு ஐஆர்எலுக்கு தான் மார்க்கெட் வரணும்னு தெரியும். அதான் செல் ஆகணுன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவான எம்எஸ்எஸ் செல் சைடில் கிடைக்குதோ அப்போ நம்ம மார்க்கெட்டை செல் அடிக்க போகிறோம். அவ்வளோதான், இதுதான் நம்மளோட வேலையே. ஸோ ஃப்ரைடே விட்டுருங்க, மண்டே வந்துட்டோம். 2 வாரம் முடிஞ்சாச்சு. இது அக்டோபரோட முதல் வாரம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு மினிமம் மார்க்கெட் வந்து ஃப்ரைடே முடியும் போது இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. 9:30 இங்கே முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இங்கேருந்து ஒரே பை கேண்டில் முடிச்சானுங்க, தென் செல் அடிச்சானுங்க. ஆனால் மார்க்கெட் முடிஞ்சது இங்கே நைட் ஃபுல்லாக கன்சல்டேஷன். இப்போ இங்கே செல்லு வந்து என்ன மாதிரி வரலான்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஏன் வரணும்னு, இந்த மாதிரி ஒரு லிக்விடிட்டி உட்காந்துருக்கும் போது ஏன் செல் ஆகக்கூடாது? புரியுதுங்களா? சிம்பிளான கேள்வி, அவ்வளோதான். செல்லுக்கு அதுவே போதுமே. இதோ லிக்விடிட்டி இருக்கு, 4 ஹவர்லேயே காமிக்கிறேன். இந்த மாதிரி லிக்விடிட்டி இது, தென் இது லிக்விடிட்டி, இந்த ஈக்குவலோஸ் லிக்விடிட்டி, இந்த ஈக்குவலோஸ் லிக்விடிட்டி, இது ஒரு லிக்விடிட்டி, இது ஒரு லிக்விடிட்டி. அவ்வளோதானே? புரியுதுங்களா? அந்த லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையும் மார்க்கெட் எடுக்கலாம்ல. தெரியுதுங்களா? இப்படி போட்டாலும் லிக்விடிட்டி தான், இல்லையா இங்கேருந்து இப்படி போட்டாலும் லிக்விடிட்டி தான். ஓகேங்களா? அந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுது மார்க்கெட். ஏன் கலெக்ட் பண்ணுது? இங்கே இருக்கக்கூடிய ஐ எடுத்தாச்சு, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இந்த வரைக்கும் டார்கெட் பண்ணுங்க, இது வரைக்கும் டார்கெட் பண்ணுங்க காய்ஸ். ரொம்பலாம் நான் கேட்கல, அது வரைக்கும் மினிமம் டார்கெட் பண்ணுங்க. ஓகே, இப்போ அதை மண்டே போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம் எப்படிலாம் எடுத்துருக்கானுன்னு சொல்லிட்டு. 1 hour போயிடுங்க. இங்கே வந்து ஃப்ரைடே மார்க்கெட் தொட்டுச்சா பையை தொட்டுட்டு உங்களுக்கு அழகாக பை ஆர்டர் ஃப்ளோ கொடுத்து மண்டே போய் அடிச்சா நான் மேலே 1:30 மணிக்கு இங்கே எடுத்துட்டான்ல, அவ்வளோதான், முடிஞ்சிச்சா. இதுக்கு மேலே எந்த விதமான பிடிஆர்எஸ் கீழே கிடையாது, இல்லை நம்ம செல்லு தான் போகுது. அதனால கவனிச்சு பாருங்க. 15 மினிட் போயிடலாம். டிடிஓ மார்க் பண்ண வந்துட்டோம், 1 ஹவரில் போய் மார்க் பண்ணிட்டு 15 மினிட்ல. ஓகே, லெட்ஸ் சி. 9:30 மணி கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இங்கே என்ன ஆயிருக்கு, ஜஸ்ட் இது ஃபுல்லாக ஈக்குவலோஸு. இங்கே மார்க்கெட் ஷிஃப்ட்ன்றது வந்து இங்கே உடைக்கும் போது தான் நடக்குது. பெரிய அளவில் நம்மளுக்கு இங்கேயே என்ட்ரி கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதோ இந்த ஐ இங்கே எடுத்திருக்கான். 5 மினிட்ல வேணா அங்கே என்ட்ரி இருக்கான்னு போய் பார்க்க முடியும், அந்த பையை பிடிக்கிறதுக்கு. ஏன்னா 1 ஹவரில் அங்கே என்ட்ரி இருந்தது இல்லை, எஃப்இஜி ப்ளஸ் பிரேக்கரு, அதனால. அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்தது ப்ரூஃப் ஆயிடுச்சா? 5 மினிட்ல இருந்தது பார்த்தீங்களா? அண்டர் டிலேடு ப்ரொட்ராக்ஷன். இதுதான் அந்த PO3 யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றது. ஓகேங்களா? டார்கெட் வந்து அது 1 ஹவர்ல இருந்தது, அதனால தான் 5 மினிட்ல வந்து உங்களுக்கு ஆர்டர் பேரிங் கரெக்டாக இருந்துச்சு. தெரியுதுங்களா? இந்த 1 ஹவர்ல எஃப்இஜி தொட்டுட்டு ஃப்ரைடே 9 மணிக்கு தொட்டுட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தது. வேற எதுவும் நான் பண்ணல. ஜஸ்ட் ஐயர் ஐ அகைன் ஐயர் லோ, ஐயர் ஐ, அவ்வளோதான். நான் வேற என்ன பண்ணேன்? நான் என்னோட கடமையை லோ டைம்ல போயிட்டு பார்த்தேன், எம்எஸ்எஸ் பிளஸ் பிடிஆர் கில் ஜோன்ல கிடைக்குமான்னு. எனக்கு கிடைச்சாச்சு. லண்டன் டிலேடு ப்ரொட்ராக்ஷன் சத்தியமா பயமா தான் இருக்கும் இந்த இடத்துல எடுக்கும்போது. காலி பண்ணுவானோ. நான் இல்லைன்னே சொல்ல, கம்ப்ளீட்டா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஃபேரா தான் இருக்கும், இல்லைன்னே சொல்லலை. லாட் வந்து கம்மி பண்ணி ரிஸ்க் வேணா கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. அடிச்சா என்ன, 100 கேல அடிச்சா 500 தானே போக போகுது, 6% போகட்டும், பார்த்துக்கலாம். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? 5 ட்ரேட் எடுத்தா 3 ட்ரேடா ஜெயிக்க மாட்டீங்களா? ஆர்ஆர் முக்கியம், அவ்வளோதான். 5 ட்ரேட் எடுக்கிறீங்க, 1/2%, 3 வாட்டி காலி ஆகுது 1.5%, 2 ட்ரேடு 1% ஜெயிச்சிருவீங்க, அவ்வளோதான். 1/2% நீங்க திருப்பி ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. 1:2க்கு சொல்றேன் நான். இது வரைக்கும் டார்கெட் பண்ணலாம் தாராளமா. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை டார்கெட் பண்ணணும், இந்த டார்கெட் பண்ணணும், ஃப்ளோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டே போகணும். ஓகே, 1:2.4 நல்லபடியாக புக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த டார்கெட் பண்ணணும். இது கூட தேவையில்லை, டேரக்டாக இங்கே வச்சுக்கலாம். 5 மினிட்ல அவ்வளோதான். உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சா?
நியர்லி ஒரு 1:8 தொட்டது 12:50 உங்களுக்கு ரீச் ஆனது. ஓகே, செஷன் டைம் கூட தான் முடிஞ்சது வேலை. மண்டே போயிட்டு அந்த இஆர்ல மொத்தமாக தூக்கியாச்சு. ஆல்ரெடி அதை தூக்கிட்டான், மண்டே ஃபுல்லாக தூக்கியாச்சு. இதுக்கு மேலே பிடிஆரே இல்லை. ஒரு 4 ஹவர் வந்து பாருங்க, லண்டன் செஷன் முடிஞ்சோடனே ஐ டைம் ஃப்ரேம் வந்து பார்க்க தப்பு கிடையாது. எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் மேலே முடிச்சிட்டான் 10 to 2:30 மணி கேண்டில். இதுக்கப்புறம் இவனுங்களை தூக்கணும். 1 hour போயிடுங்க. ஜஸ்ட் ஒரு நியூயார்க் வரும்போது திருப்பி பார்க்கணும் லண்டன் எப்படிலாம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் டவுட் இருக்கும், தோர்க்கே எஃப்இஜிங்கும் தொட்டு போயிட்டாதா? கிடையாது. நம்ம வந்து அட்மோஸ்ட் ஓவர் ப்ரீமியம்ல இருக்கும், ரொம்ப ப்ரீமியம்ல இருக்கும். நான் இந்த எஃப்இஜி வேலிடேஷன் பண்ணதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய இதெல்லாம் எடுத்துட்டு போனான். இதெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் போச்சு, அதனால நான் வேலிடேட் பண்ணேன். ஓகே, எஸ்எஸ்எல் பிஎஸ்எல் கரெக்டா வந்துட்டு போவான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சரும் சப்போர்ட் ஆச்சு. அதுவே எந்த அளவுக்கு மோசமா சப்போர்ட் ஆச்சுன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. இன்ட்ராடே டிலேடு ப்ரொட்ராக்ஷன்ல இருந்து அது பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். எடுக்கலாமா வேணாமான்னு. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த இஆர்ல எடுத்துட்டு மார்க்கெட் ஒரு லோ கொடுத்து அகைன் மேல போயிட்டு இந்த ஓபி ரியாக்ஷன் எடுத்துறேன். இங்க இருந்து நீங்க ஒரு ட்ரேட் போட்டீங்கன்னா பர்ஃபெக்டா இதை ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுங்க. இதான் சொன்னேன், அக்டோபர் மாசத்தோட ஃபர்ஸ்ட் வீக் நல்லா இருந்தது. அதான் இந்த 30, அதுக்கப்புறம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி சூப்பரா இருந்தது. 5 மணி தொட்டுது. உங்களுக்கு கில் ஜோன்ல வந்து கரெக்டா தூக்கிட்டு இங்க வந்திருப்பான். இறக்கும் போது அப்ப என்ட்ரி போட வேண்டியது 5:30 மணிக்கு தைரியமா. அப்படி இல்லையா, நீங்க வெயிட் பண்ணி உங்களுக்கு வந்து புரியல, நீங்க அங்க பாருங்க ப்ரோ, 4:45 தொட்டாச்சு, சும்மா 5:30 மணிக்கு அங்க உள்ள இருக்கும்போது போட்டுக்கோங்க சமாளிக்கிற மாதிரி சொல்றீங்கன்னா ஓகே, விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த லோ அடிக்கும் போது பிரேக்கர்ல போட்டுக்கோங்க, உங்க விருப்பம் தான், பிரேக்கர்ல போட்டுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு ப்ரூஃப் பண்றது கிளாஸ்ல என்ன எடுக்கிறோனோ அதே தான் இங்க ட்ரேட்ல எடுக்கணும்னு சொல்லிட்டு. இங்க வந்து ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு, அதனால நான் இங்கே வைக்கிறேன் இந்த லோ வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து தொட்டது 6:45, இங்க வந்து ரீச் ஆகுது 7:45, ஒரு 1:4.5. அதுக்கப்புறம் இங்கே வந்து 1 மணி ஆயிடுச்சு சார்ட்ல. அவ்வளோதான், இது மாதிரி ட்ரேட் பண்ண மாட்டீங்க. அது நைட்டு வீழ்ந்துருக்கான், அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. நைட்டு வீழ்ந்தது தான் கணக்கு. ஜஸ்ட் நீங்க ஒரு 1 டே டைம் ஃப்ரேம் போயிட்டு பாத்தீங்கன்னா மண்டே வந்து நம்மளோட தலைவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான் இஆர்ல இருந்து செல் ஆகிறதுக்கு. அதை புரிஞ்சுக்கலாம் நீங்க தாராளமா. இங்க இருக்கு பாருங்க, உள்ள வரான் ரிவர்சல் கேண்டில். அது பக்கா ரிவர்சல் கேண்டில், சரிங்களா? ரிவர்சல் கேண்டில் மீன்ஸ் உங்களுக்கு பிரைஸ் இங்க இருக்க பிஎஸ்எல் எல்லாமே எடுத்துட்டு நல்லா செல்லு கொடுத்து முடிஞ்சிருக்கு பாருங்க, தெரியுங்களா? அப்படின்னா ரிவர்சல். நல்ல வந்து செல் கேண்டில்னா இந்த மாதிரி இருக்கும், பாடியோட இருக்கும். இது வந்து ரிவர்சல் கேண்டில், இது செல் கேண்டில். எதுவுமே இல்லாத மொக்க கேண்டில் எதுன்னு கேட்டீங்கன்னா இதோ இது இருக்கு பாருங்க, இதெல்லாம் மொக்க கேண்டில். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 4 ஹவர் போங்க. அவ்வளோதான், அக்டோபர் 1ஆம் தேதி வந்துட்டோம். 3வது வாரம் பார்க்கணும் இப்போ ட்ரேட் பண்ண நம்பர். அக்டோபர் 1ஆம் தேதி வந்து நம்ம மார்க்கெட்டை வியூ பண்ண போறோம். மண்டே உங்களுக்கு இங்கே முடிஞ்சிருக்கும். நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் நீங்கள் போகணும். ஏன்னா இங்கே தான் எஃப்இஜி இருக்கு. அவ்வளோ தூரம் திருப்பி மார்க்கெட் மேலே போய் அப்புறம் இப்படி கீழே வருமானா கேட்டால் அந்த மாதிரிலாம் பண்ணுமானா எனக்கே தெரியாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். எல்லா நேரமும் மார்க்கெட் சும்மா ரீடேஸ்மெண்ட் கொடுத்துலாம் வராது. பிரேக்கர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க எங்கன்னா. இப்போ இது வந்து மண்டேவா, இங்கேயே பாருங்க பிரேக்கர்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு கம்பல்சரி. இந்த லோலாம் இதெல்லாம் பிரேக்கர் தான், தெளிவான பிரேக்கர் தான். ஏன்னா பிரேக்கர் வந்து ஃபர்ஸ்ட் எம்எஸ்எஸ்ல பார்க்க சொல்லியிருக்கேன் நான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து கம்ப்ளீட் லோ. இந்த லோல இருந்து ஐ வந்து உடைச்சாச்சா, நான் எங்கேயுமே வந்து சமாளிக்கல, ஏமாத்தல, மாத்தி பேசல. இங்கதான் பிரேக்கர்ஸ் வரும், சரிங்களா? பிரேக்கர் ஃபெயில்டு, சூப்பர், பிரேக்கர் ஃபெயில்டு. இதுதான் வந்து அந்த கன்சாலிடேஷன்ல பிரேக்கரை மார்க் பண்ணா அந்த கன்சல்டேஷன் ஐ வரைக்கும் எஸ்எல் வைங்கன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். இந்த கன்சல்டேஷன் ஐ வரைக்கும் நீங்க எஸ்எல் வச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த எஸ்எல் வந்து வாங்கியிருக்க மாட்டீங்க, இல்லைனா காலி, சரிங்களா? ஸோ இப்போ இந்த நேரத்தில் நம்ம ட்ரேடே பண்ணியிருக்க மாட்டோம். ஆக மொத்தத்தில் புரிஞ்சுக்கோங்க, அந்த பிரேக்கர்ல இருந்து மார்க்கெட் டேப் ஆயிட்டு கரெக்டாக இங்கே வந்து அகைன் ஒரு எஃப்இஜி கொடுத்துருக்கு. அந்த எஃப்இஜி பாக்ஸை நான் மார்க் பண்ணுறேன். டியூஸ்டே அப்போ நமக்கு அதான் யூஸ் ஆகும். இப்போ நான் இவ்வளோ நேரம் இது வந்து டைரெக்டாக போடாமல் இவ்வளோ கதை சொன்னது காரணம், இந்த எஃப்இஜி ஏன் ப்ரோ எடுத்தேன்னு டக்குன்னு நிறைய பேர் கேள்வி வரும். அங்கே பிரேக்கர் இருந்தது, அந்த பிரேக்கர்னால இந்த எஃப்இஜி எடுத்தேன், அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். ஏன்னா நான் வந்து ப்ரீமியமில் தானே எடுத்துருக்கணும், அதையே நீங்கள் எடுக்கல, இந்த கேள்விக்குள்ள ஒரு வீடியோ பார்த்துட்டு. அதனால தான் அங்கே பிரேக்கர் இருந்தது. அந்த பிரேக்கரும் வந்து பிரேக்கருக்கு மட்டும் எஸ்எல் வச்சிருந்தா ஃபெயில்டு. கன்சல்டேஷன் சொல்லும் போதெல்லாம் நம்ம சொல்லியிருக்க ஸ்ட்ரக்சர் ஐ வரைக்கும் எடுத்து போய் வச்சுக்கோம், கன்சல்டேஷன் ஐ வரைக்கும்னு சொல்லிட்டு. அப்படி வச்சிருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆயிருக்காது. தென் அந்த ஃபாலோவேஷனும் அந்த நைட் டைம்ல நடந்திருக்கு, நீங்கள் ட்ரேடே பண்ணியிருக்க மாட்டீங்க. மறுநாள் காலையில் அனலைஸ் பண்ணுறதுக்காக நான் இதை மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்டாக எனக்கு பிடிஆரே கிடைச்சாச்சு, முடிஞ்சது என் வேலை. 1 டேல 1 ஹவர் வந்து டிடிஓ மார்க் பண்ணோம், 15 மினிட் வந்து மார்க் பண்ணிடுறேன், கவனிங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
இங்க அந்த கன்சாலிடேஷன் தானே பாக்ஸ். ஓகே, இதுவே பாக்ஸாக தான் இருக்குது, பார்த்தா தெரியும். இந்த ஏஷியன் மார்க்கெட்டே வந்து பாக்ஸாக தான் இருக்குது. இதை நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கே வந்து தூக்கியிருப்பானுங்க மேனிபுலேஷன். இது ஏ. இந்த மேனிபுலேஷன் வந்து எம். 11 மணிக்கு சார்ட் திறக்கும் போது எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தீங்கன்னா டக்கு நாங்கள் ஒரு எம்எஸ்எஸ் வச்சுட்டு ஒரு எஃப்இஜி கொடுத்துட்டு மார்க்கெட் சும்மா டக்குன்னு கீழே விழுந்திருக்கா. அவ்வளோதான். இதுவும் நம்ம கொடுத்துருந்தோம். அதுதான் நான் இந்த வாரம் சொல்லியிருப்பேன். அக்டோபர் செகண்ட் வீக்கில் ட்ரேட்ஸ் இல்லாத போது நான் என்ன சொன்னேன்னா, நான் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே மேக் பண்ணிட்டேன், செப்டம்பர்லேயே மேக் பண்ணிட்டேன்னு சொன்னதுக்கு தான் காரணம். ஏன்னா இப்போ இங்கேருந்து ட்ரேட் எடுத்துட்டு கன்ஃபார்மாக போகும். ஏன்னா நான் எடுத்ததே லண்டனில் இயர்லியா, இது வரைக்குமா நான் மினிமம் டார்கெட் பண்ணிப்பேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. புரியுதுங்களா? லைவ்ல என்னோட டிஸ்கார்ட்ல என்னோட மெசேஜஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். மாசத்துல நான் போடுற அப்டேட்ல நீங்க ஒரு ட்ரேட் எடுத்தாலே எவ்வளவோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எடுப்பீங்க. ஓகே, முடிஞ்சதுங்களா? இது ஒரு ட்ரேட் டியூஸ்டே நியர்லி. அதுக்கப்புறம் வந்து நியூயார்க்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. சரிங்களா? இது ஃபுல்லாக நியூயார்க் தான். ஏன்னா லண்டனே முடிச்சிட்டானுங்க வேலையை. $58 ஸ்டாப் லாஸ் ஒரு லாட்டுக்கு, $551 ப்ராஃபிட்டு. ஒரு 100K அக்கௌண்ட்ல 6% ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு தாராளமாக 12 லாட் போடலாம். 12 லாட் போட்டு 551 வந்தால் உங்களுக்கு எவ்வளோ வரும் நீங்களே பாருங்க. 12 இன்ட்டு ஃபர்ஸ்ட் ஏன் 12 லாட் போடுறன்றதே புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ இருந்தது? $60 எஸ்எல்ஏ வச்சுக்கலாம், ரவுண்டா வச்சுக்கலாம். 60 இன்ட்டு இது என்ன வேற ஏதோ வேல்யூஷன் போகுது. 60 இன்ட்டு 12, சாரி 12 லாட் வராது, 720. ஓகே, 100K $500 தான் 1/2%. அப்போ நம்ம 1/2%க்கு எத்தனை லாட் போட முடியும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மினிமம் வந்து 8 லாட் போடலாம். 8 இன்ட்டு 60ன்னு போட்டு பாருங்க, ஒரு 480 இருக்கா. ஓகே, ஒரு 100K அக்கௌண்ட்ல 1/2% ரிஸ்க்னா $500. நீங்க 8 லாட் போடலாம். 8 இன்ட்டு 551 டிபி போயிருக்கு. $4,400. சரிங்களா? இதை வந்து 85 ருபீஸ் கன்வெர்ட் பண்ணுங்க. 3,74,000. இதுல 80% தான் உங்க கைக்கு வரும். பர்சன்டேஜ் காணும் இருக்கா? 3 lakhs அரௌண்ட் ஒரே ஒரு ட்ரேட். கரெக்டா பார்த்து ஹெச்டிஎஃப் எல்டிஎஃப்லாம் ஃபாலோ பண்ணி இஆர் டு ஐஆர் மாடல் எல்லாம் பார்த்து தான் சொல்றேன் நான். இந்த ஃபேன்சி ரிஸ்க் ரிவார்டுக்கு வந்து ஏமாந்து போங்க அப்படின்லாம் நான் சொல்ல. எல்லாமே தெளிவா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 1 day டைம் ஃப்ரேம்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இங்க பேசுறோம். சரிங்களா? ஸோ டியூஸ்டே மார்க்கெட் உங்களோட 1 day வந்து பாருங்க எப்படி முடிஞ்சிருக்குன்னு. உங்களுக்கு பயங்கரமா முடிச்சிருக்காங்க. இன்னும் கண்டினியூ ஆகும், அவ்வளவுதான். கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு, ஆகணும் இல்லை, கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. தென் ஒரு 4 hour வந்துடணும் டியூஸ்டே மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்க்கறதுக்காக. தயவு செஞ்சு டார்கெட்ஸ் எங்கன்னு கேட்காதீங்க, நான் இப்பயே சொல்லிடுறேன். லைனா இருக்கு. டியூஸ்டே முடிஞ்சுதா, நம்மளுக்கு இங்க வந்து வெனஸ்டே 10:30 மணிக்கு இங்க உள்ள போவோம். உள்ள போகும்போது என்ன பண்றோம், 1 hour உள்ள போனோம். இவ்வளவுதான் இருக்கு மார்க்கெட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் 9:30 இங்க ஸ்டார்ட் ஆகுது. டிடி ஓப்பன் ப்ரைஸிங் மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எய்ம் என்னன்னா, இவ்வளோ தூரம் இங்க எந்த ஒரு பைக் கொடுத்து அதுக்கப்புறம் இங்க செல் கொடுப்பானா தெரியாது. கொடுத்தா பண்ணும், கொடுக்கலாம் பண்ண முடியாது. லெஃப்ட் சைட்ல பிரேக்கர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இருக்கும். ஓகே, இந்த லோ இருக்கு பாத்தீங்கன்னா, இது பிரேக்கர் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சு டேப் ஆகிட்டு இறக்குறானுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து 15 minute PO3 பார்த்து எடுத்துக்கோங்க. இதான் சொன்னேன், ஹெச்டிஎஃப் பிஆர்எஸ் இல்லைன்னா ஹெச்டிஎஃப் ட்ரெண்ட் தெரிஞ்சு PO3 பார்த்தாலே முடிஞ்சது வேலை. புரியுதுங்களா? ஹெச்டிஎஃப் ட்ரெண்ட் தெரிஞ்சு PO3 பார்க்கணும், தெரியாம பார்த்தீங்கன்னா வேஸ்ட். நம்ம பக்கா வேஸ்ட். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கன்சல்டேஷனா கரெக்டாக ஐ எடுத்து அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய லோ கலெக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஃபீச்சரை டேப் பண்ணனா. நான் ஏ பாக்ஸ் போடாதது காரணம் இதுவே உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஏஷியனே தெரியும். AMD கரெக்டாக ஃபாலோ ஆகுது. ஓகேங்களா? அதுக்காக தான் நான் அதை கொடுக்கல, பார்த்தாலே தெரியும்ன்றதுக்காக தான் நான் அப்படியே விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ட்ரி டேப் ஆனது 3:30 மணிக்கு. ஸோ அந்த என்ட்ரி 3:30 மணிக்கு டேப் ஆகும்போது நம்ம அவுட் ஆஃப் த கில் ஜோன்ல இருப்போம். ஆனால் ஒரு நல்ல என்ட்ரி அவுட் ஆஃப் த கில் ஜோன் டைம்ல டேப் ஆகிட்டு அடுத்த கில் ஜோன் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணும்போது அந்த கில் ஜோன் வந்து இதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய எல்லா கேண்டில்ஸோட ஐ லிக்விடிட்டி எல்லாம் ஸ்வீப் பண்ணிட்டு தான் இறங்குவான்றத பல வாட்டி நம்ம பார்த்துருக்கோம். அதே தான் இங்கேயும் பண்ணுச்சு. ஸோ அந்த ஸ்வீப் ஆன உடனே கூட நீங்கள் என்ட்ரி ஆகிக்கலாம் 5:30 மணிக்கா.
இல்லையா வெயிட் பண்ணி என்ட்ரி ஆகிறோம் ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன், பொறுமையாக என்ட்ரி ஆகிறோன்னா எஃப்இஜியில் என்ட்ரி ஆகிக்கோங்க. கரெக்டாக இந்த லோ எடுத்து மார்க்கெட் ஷிஃப்ட்லாம் கொடுத்து இங்கே இருக்கு பாருங்க எஃப்இஜி. ஓகேங்களா, இந்த எஃப்இஜியில் கூட நீங்கள் என்ட்ரி ஆகிக்கலாம். இந்த ஐ வரைக்கும் நீங்கள் எஸ்எல் வச்சா போதும். ஏன்னா ரீசெண்டாக அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியாச்சு. ஒரு 1:2 உங்களுக்கு வந்து தாராளமாக ரீச் ஆகிடும். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு நடந்த வெனஸ்டே மார்க்கெட்டோட என்ட்ரி. ஏன்னா ஹெச்டிஎஃப் வந்து சப்போர்ட் ஆகல, வேறு எல்டிஎஃப் வச்சு நம்ம என்ட்ரி எடுத்து முடிச்சாச்சு. தென் ஒரு 1 டே டைம் ஃப்ரேமில் போயிட்டு வெனஸ்டே மார்க்கெட் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்றத பார்க்கலாம். ஒரு சின்ன கேண்டில் அவ்வளோதான், பெரிய மாற்றம் இல்லை. வெனஸ்டே நார்மலாக முடிஞ்சிருக்கு. ஓகே, ஆனால் நம்ம ஹெச்டிஎஃப் ஃப்ரெண்ட் இன்னமும் நம்ம செல் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். தென் 4 ஹவர் உள்ள போங்க. தேர்ஸ்டே இப்போ பார்க்க போகிறோம் எப்படி போகுதுன்னு. நம்மளுக்கு பெரிய மொமெண்டம் இல்லாமல் தேர்ஸ்டேவும் ஒரு சின்ன சின்ன கேண்டில்ஸோட தான் தொடங்கியிருக்கு. 4 ஹவர் போகலாம். ஏன்னா இந்த ஈக்குவல் லோஸ் தான் நம்மளோட லிக்விடிட்டி. 1 ஹவர் போயிட்டு டிடிஓ வந்து தேர்ஸ்டே அப்போ மார்க் பண்ணிட்டு ட்ரெண்ட் வந்து ஹெச்டிஎஃப்ல செல்லுன்னு தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணிடணும், 15 மினிட்ல போயிட்டு PO3 வச்சு என்ட்ரி போட்டுடலாம். இங்க தேர்ஸ்டேவோட டிடிஓ மார்க்கெட் கேண்டில் வந்து மார்க் பண்ண தான் வந்திருக்கேன். ஓகே, பாத்தீங்களா, கரெக்டா டிடிஓக்கு மேல தான் என்ட்ரிஸ் இருக்கும். எப்பவுமே நீங்க நோட் பண்ணணும், டிடிஓக்கு மேல தான் உங்களுக்கு என்ட்ரிஸ் இருக்குமே. இங்க இருக்கக்கூடிய எஃப்இஜி டேப் பண்ணணும், நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். தெரியுதுங்களா, கரெக்டா அதை போய் தொட்டது 11:30 மணி. ஆனால் இறங்குறது லேட்டு தான். அப்போ இங்க வந்து 15 மினிட்ல நான் சொன்ன மாதிரி PO3 பார்த்து நீங்க என்ட்ரி எடுக்கணும். 1 ஹவர்ல இப்போ எனக்கு பீரியட் கிடைச்சிச்சு, அதனால சொன்னாங்க மார்க் பண்ணி காமிச்சதுக்கு. லண்டன் டிலேடு ப்ரொட்ராக்ஷன் மேலே இருக்க ஐஸ்லாம் எடுக்கல பாருங்க, ஏஷியன் ஐலாம் எடுக்கல. தொட்டது இங்கே ப்ரோ. அதுக்கப்புறம் எம்எஸ்எஸ்ஏ இல்லை, ஃபுல்லாக கன்சல்டேஷன், பயங்கரமான கன்சல்டேஷன். ஜஸ்ட் நியூஸ் வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு எம்எஸ்எஸ் கிடைச்சிருக்கு. இங்கே பாருங்க, இந்த ஐயை எடுக்கவே இல்லை அவன், ஜஸ்ட் கீழே வந்து லோவை மட்டும் எடுத்துட்டான். இந்த ஃபீஜில் போட்டவன் எல்லாம் காலி. ஏன்னா இந்த ஈக்குவலைஸ் எல்லாத்தையும் 6 மணி நியூஸ் கலெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் செல் ஆகிட்டான். ஸோ நீங்கள் என்ட்ரி இல்லை, ஆனால் பயஸ் கரெக்ட். அக்ரெசிவான என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அடிக்கல, ஆனால் 11:30 மணிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ராஃபிட்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மல் தான், இதை வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் நம்ம இப்போ தான் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்ஸ் இங்கே ஒன்று, தென் இதை பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து 1:10 இதெல்லாம் புக் பண்ணோம். ஸோ இங்கே பொறுமையாக உட்காந்து வேடிக்கை பாருங்க. இல்லை இங்கே கன்ஃபார்மாக என்ட்ரி வேணும்னா 5 மினிட்ல வேணா போய் பார்க்கலாம், பிரேக்கர்ஸ் அவைலபிளாக இருந்துதானு. இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. ஓகே, எதுவும் பிரேக்கர்ஸ் இருக்க மாதிரி தெரியல. சரிங்களா, இங்கே ஒரு அட்வான்ஸ்டாக ஒரு டெக்னிக் வேணா சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இது வந்து ஓபி, நீங்க 15 மினிட்டே பார்த்துருப்பீங்க, ஒரு எஃப்இஜி இருந்திருக்கும். இந்த 5 மினிட் கேண்டில் ஓபி லைட்டாக இது போய் ஸ்வீப் ஆகிட்டு இறங்குது. பயாஸ் வந்து கரெக்ட் தான். அந்த ஓபி வந்து ஸ்வீப் ஆகிட்டு இன்வாலிட் ஆயிருந்தாலும் நீங்க மறுவாட்டி அங்கே போகும்போது அந்த பாயிண்ட் வச்சு நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு மேல அங்க திருப்பி போய் இன்வாலிட் ஆக மாட்டோம். ஃபர்ஸ்டே அங்க இருக்கக்கூடிய எஸ்எஸ்எல் கலெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்க இருக்கக்கூடிய பிஎஸ்எல் வந்து இனிமேல் கலெக்ட் ஆகணும். ஏன்னா இங்க உங்களுக்கு தொட்டுட்ட பிறகுதான் இங்க வந்து கலெக்ட் ஆயிருக்கு, தெரிஞ்சுங்களா, அது வரைக்கும் கலெக்ட் ஆகல. இவ்வளவு கிரைட்டீரியா பார்க்கணும். அங்க எஸ்எஸ்எல் எடுத்தாச்சு, அப்ப இனிமே வந்து அந்த ஏரியா இன்வாலிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சூப்பர். இப்போ இன்னும் இங்க இருக்கக்கூடிய அங்க பிஎஸ்எல், மேல இருக்கு பிஎஸ்எல், கீழே இன்னும் எஸ்எஸ்எல் எடுக்கல. டிபி இன்னும் நம்மளுக்கு பெண்டிங்ல தான் இருக்கு, பயங்கரமான டிபியே பெண்டிங்ல இருக்கு, ஹெச்ஆர் மார்க்கெட் டிபியே. அதனால நான் திருப்பி ரீவேல்யூஷன் பண்ணிட்டு வேணா என்ட்ரி எடுப்பேன். இதெல்லாம் ரிஸ்க் என்ட்ரி தான். இதெல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நானா பொறுமையா லேர்ன் பண்ணுது. பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா, ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் புரியல, அதுக்கப்புறம் நான் லேர்ன் பண்ணிட்டேன் இந்த மாதிரிலாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. சரிங்களா, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 1:3 உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சது. 7 o'clock ரீச் ஆனது 7:30 நியூஸ்ல போய் ரீச் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இது தேர்ஸ்டே மார்க்கெட். தென் ஃப்ரைடே மார்க்கெட் போய் நீங்க பார்க்கணும். ஏன் இந்த அளவுக்கு டேர்ஸ்டே மந்தமா இருந்தது? ஏன்னா மாசம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே தான் என்எஃப்பி, அதனால டேர்ஸ்டே மந்தமா இருந்தது. வெனஸ்டே டேர்ஸ்டே என்எஃப்பி மாசம் வரும்போது மண்டே டியூஸ்டே சூப்பரா இருக்கும், வெனஸ்டே டேர்ஸ்டேஸ் வந்து கொஞ்சம் டல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, ஃப்ரைடே சூப்பரா இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டேன், இருந்தாலும் இப்போ உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவை டேர்ஸ்டே முடிஞ்சிருக்கான். இன்னமும் இந்த லோ டிபி இருக்கு, இந்த லோ டிபி இருக்கு, இந்த லோ டிபி இருக்கு, நிறைய லோஸ் டிபி இருக்கு. ஒரு 4 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. ஒன்றும் தெரியல, ஃபுல்லாக கன்சல்டேஷன். தென் 1 hour போயிடலாம், டிவியை மார்க் பண்ணிட்டு அங்கே எதனா அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சராவது மாத்திரானான்றது தெரிஞ்சுப்போம். ஓகே, சூப்பராக மாற்றிருக்கான். ஒன்றும் இல்லை, இந்த லோ எடுத்து ஒரு லோவரில் வச்சிருக்கான்ல, இந்த பாக்ஸ் நான் எடுத்துடுறேன். சரிங்களா, இதே எடுத்துடுறேன். 1 hour ஆர்டர் ஃப்ளோ பாருங்க. திருப்பி இந்த ஐலேருந்து இந்த லோ வரைக்கும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓபி. இந்த கேண்டில் ஓபி, இது வந்து ஓபி கேண்டில். இது எஃப்இஜி சின்னதாக இருக்கு. இப்போ 15 மினிட்ல போற பாருங்க,
டிடிஓ நான் மார்க் பண்ணல. டிடிஓ மார்க் பண்ணிட்டு PO3 மார்க் பண்ணி எல்டிஎஃப்ல வந்து நம்ம எம்எஸ்எஸ் பார்த்துட்டு நியூயார்க்ல தான் ட்ரேட் எடுக்கணும். இந்த சிபிஐ, எஃப்ஓஎம்சி, என்எஃப்பி இதெல்லாம் வரும்போது லண்டனை ட்ரேட் பண்ணாதீங்க. நியூயார்க்கை மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. எஃப்ஓஎம்சி வரும்போது லண்டன், நியூயார்க் ரெண்டுமே ட்ரேட் பண்ணாதீங்க. இங்க வரும்போது உங்களோட ஓபி வந்து நீங்க இங்க வச்சுக்கலாம். ஏன்னா அதுவே எஃப்இஜோட கம்பெனி ஆகிதான் இருக்கு, அதனால சொல்றேன். நைட்டே தொட்டாச்சு சரிங்களா, நைட்டே தொட்டாச்சு. ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ஐ எடுத்திருக்கான் போய் கலெக்டடு, தென் இந்த லோ கலெக்டட் ஒரு எம்எஸ்எஸ், திருப்பி இங்க இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஓபி, அந்த ஓபியை தொட்டுட்டு இறங்கி இருக்கு. அகைன் நியூஸுக்கு முன்னாடி அந்த பிஎஸ்எல் இங்க இருக்கக்கூடிய ஈக்குவலைஸ்லாம் கலெக்ட் ஆகிட்டு இங்க இருக்கக்கூடிய லோ வந்து கலெக்ட் ஆகுது. நான் தெளிவா உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன். நான் இங்க 1 ஹவர்ல எம்எஸ்எஸ் பார்த்துட்டு இருக்கேன். லண்டனை விட்டுருங்க, நியூயார்க் மட்டும் பாருங்க. லண்டன் இப்போ நான் சொன்னது எதுக்கு அப்படின்னா ஆட்டோ ஃப்ளோக்காக சொன்னேன். நீங்க வந்து எனக்கு 15 மினிட்லேயே என்னால் சொல்ல முடியும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு 5 மினிட்ல காமிக்கிறேன் பாருங்க, பக்காவா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ, பண்ண அதெல்லாம் புரியும் ப்ரோ, அவ்வளோதான். புரியுதுங்களா? இங்க இந்த ட்ரேடுமே கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் எடுக்கல. ஏன் எடுக்கலன்னா நியூஸ்க்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ராஃபிட் எடுக்க சொல்லியிருப்பான். எனக்கு வந்து கரெக்டா லாஸ்ட் 5 நிமிஷம் கேண்டில் தான் டேப் ஆனோம், அதனால எனக்கு ட்ரேட் மிஸ், வருத்தம் தான். இதே ஒரிஜினல் ஃபண்ட்ஸ் இருந்தால் நோ ப்ராப்ளம். ஓபி மட்டும் தான் மார்க் பண்றேன், ஆனால் ஸ்ட்ரக்சர் ஐதான் எஸ்எல், புரிஞ்சுக்கோங்க. ஓபி மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கேன். எஸ்எல் வந்து இங்க இருக்கு. கரெக்டாக டேப் ஆச்சா? 5:55 டேப் ஆகிட்டு என்எஃப்பி கேண்டில் பறக்குதா கீழே, நல்லா சூப்பராக போயிடுச்சா, முடிஞ்சது வேலை. ஸோ இது போல் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். என்எஃப்பினா அதெல்லாம் போயிடுச்சு, 1:1 மேலே போயிடுச்சு. எப்படி ப்ரோனா அவனை போட்டுடலாம், பாக்ஸ் போட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரிலாம் காமிச்சதுனால ஃபேன்சி ரிஸ்க் ரிவார்ட்லாம் நினைச்சிக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு தேவை 1:2.5 1:3 அந்த ஆர்ஆர் போதும். ஓகேங்களா? இதெல்லாம் கிடைக்கும் போது எடுக்கிறது. இதெல்லாம் வந்து எங்க ப்ரோனா அடிச்சிருவோம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் கேண்டில் அடிக்கிறது தான் உங்களோட ப்ராஃபிட், அதுக்கு மேலே நீங்கள் ஹோல்ட் பண்ண மாட்டீங்க. ஒரு 666 அடிச்சிருக்குங்களா, ஒரு 600 க்ளோஸ் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு ஒரு 600 க்ளோஸ் பண்ணா கூட எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டு வந்திருக்கும்? 1:11.4 இது போதாதுங்களா? அவ்வளோதான். இந்த ஃப்ரைடே மார்க்கெட் முடிஞ்சது எப்படி? ஃபுல்லாக லோலாம் கலெக்ட் பண்ணியிருப்போம். இந்த லோ வரைக்கும், இந்த லோ கலெக்ட் ஆகிட்டு இந்த லோ வெயிட்டிங்கில் இருக்கும், அப்புறம் கலெக்ட் ஆயிருக்கும் சொல்கிறேன். இது வரைக்கும் முடிஞ்சுது. ஓகே, இது போதும். ஏன்னா ஒரு ட்ரேட் பிளானில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். செப்டம்பர் 3வது வாரம், செப்டம்பர் 4வது வாரம், அக்டோபர் 1வது வாரம், 3 வாரம் பார்த்து முடிச்சிருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ இப்போ நாங்கள் சொல்ல வரது தெளிவாக இங்கே வந்து ஒரு ஓபி 1 டேல இருந்ததை மார்க் பண்ணீங்க. 4 ஹவர்ல இந்த பாக்ஸ் வந்து பிரேக்கர் பிளாக் ஓபி கோடு தான் இங்கே போட்டிருக்கேன். இங்கேருந்து கிளம்புது மார்க்கெட். நீங்கள் இங்கே தான் மார்க்கெட்டை பார்க்க ஸ்டார்ட் பண்ணீங்க. மண்டேவே வந்து உங்களுக்கு முன்னாடியே இங்கே எஃப்இஜி வச்சு தான் முடிஞ்சிருக்கு. மண்டே போயிடுச்சு. தென் அங்கேருந்து ரீடெஸ்ட்மெண்ட் வந்தது. தேர்ஸ்டே போயிட்டு மார்க்கெட்டிங் மேலே முடிச்சு ஃப்ரைடே முடிச்சானுங்க. திருப்பி உங்களுக்கு அடுத்த வாரத்தோட மண்டே வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு 4 ஹவர்ல ஒரு ஓபியோ, தென் 1 ஹவர்ல ஒரு எஃப்இஜியோ தொட்டுட்டு அந்த வாரத்தில் பொறுமையாக மேலே போயிட்டு இஆர்ல எடுத்துட்டானுங்க. எடுத்துட்ட பிறகு அங்கே ஒரு லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் கன்சல்டேஷனை போட்டு கரெக்டாக மண்டேலேருந்து எம்எஸ்எஸ் கொடுத்து இறக்க ஆரம்பிச்சானுங்க. நியூ வீக்ல முடிச்சிட்டானுங்க. என்எஃப்பி வரும்போது மண்டே டியூஸ்டே என்எஃப்பி வீக்ல நல்லா இருக்கும், வெனஸ்டே டெஸ்ட் டல் வந்தது, ஃப்ரைடே முடிச்சிட்டான். புரியுதுங்களா? இயர் டு இயர் வந்தது. ஜஸ்ட் இவ்வளோதான் நீங்கள் மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணணும். தேங்க்யூ கைஸ்.